ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்புறமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் ஓடி 7 லவ் ஹேப்பன்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம வந்து வியை தான் காமிக்கிறோம். வி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் அப்படியே வந்துட்டு லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் ஜேகே மட்டும்தான் இருக்கான். ஜிமினா காணோன்னு சொன்னோடனே வேகமாக ஜேகே போட்டு உழுக்கிட்டு இருக்கான். ஜேகே இந்துருடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜேகேவும் தூக்க கலக்கத்தில் ப்ளீஸ் அண்ணா 5 minutes அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜிமினை காணோண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமின் அண்ணா ஜிமினோட ரூம்ல இருப்பாரு விடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் திரும்ப பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு படுக்கிறான். லூசு பயலே ஜிமின் ரூம்ல லியா தானே இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போதான் அவனுக்கே ஸ்டேக் ஆகுது. வேகமாக எழுந்திரிச்சு உட்காடுறான். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஆமாம் அவங்க தான் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டில் அப்புறம் என்ன கப்புள்ஸ்குள்ள ரொமான்ஸ் அது தப்பு இல்லை ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுத்து தூங்க போகிறான். அவள் ஷூட்டில் இருக்காடா, இன்னும் மூவி கூட கம்ப்ளீட் ஆகலை. அவள் ஷூட்டிங் போகணும், லைட்டாக ஏதாவது ஒரு சின்ன மார்க் இருந்தாலே அவ்வளோதான் வச்சு செஞ்சுருவாங்க தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஜிமினும் வேகமாக ரூமை விட்டு வெளியே வராங்க. ஹாலில் நம்ம ஹயாங் லைன்ஸ் 4 பேர் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜின்னும் ஷுகாவும் ஜஸ்ட் காஃபி குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சைடு வந்து நம்ம வந்து ஹோபி தான் வந்து ஆரம் கையில் வந்துட்டு 2 வந்து ஜூஸ் பாட்டில் கொடுத்துட்டு ஒன்று உனக்கு ஒன்று யூனாக்கு இதை கொடுத்துனாச்சு பேசுடா ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் கிட்ட சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. அந்த பொண்ணு தான் வந்து ஹாயெல்லாம் சொல்லிச்சு ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிச்சுன்னு சொன்னல. இப்போ நீயே போயிட்டு கொஞ்சம் அப்படி ஜூஸ் கொடுத்து அப்படியே ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணு, அப்போ தான் வந்து லவ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபி நிறைய டிப் கொடுத்துட்ருக்கான். நாம வந்து ஜீனி இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஷுகா நான் கொடுத்ததே இங்கே ஒர்க் அவுட் ஆகலையாமா, இதில் இவர் கொடுக்குறாராமா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இவனுங்க 2 பேரும் வேகமாக ஓடி வரதை பார்த்தோன்னே ஏடாச்சு ஏன்டா அப்படி ஓடி வரீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. பட் இது எதையுமே காதில் வாங்கிக்கவே இல்லை. 2 பேரும் வேகமாக போயிட்டு ஜிமினோட ரொம்ப தட்டிட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்னடா உங்கள் ரூமில் தானடா இருந்தான், எதுக்கிட்ட பாவம் அங்கே போய் தட்டிட்டு இருக்கீங்க, பாவம் அந்த பிள்ளை நைட்டே லேட்டாக தானே தூங்குச்சு, விட்டு தூங்கட்டும்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஆரம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ ஹயாங் ஜிமின் ரூம்குள்ளே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல இதில் என்ன இருக்குது விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜீன் வந்து சொல்கிறாரு. ஐயோ ஹயாங் ஷூட் இருக்குது மறந்துட்டிங்களா அப்படின்னு மாதிரி சொல்ல அப்போ தான் வந்து ஷுகாக்கு ஃபஸ்ட்டு கதை ஓப்பன் பண்ணுங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஷுகா வேகமாக எழுந்திருக்கிறாரு. நீ ஏன்டா அப்படி பதற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து ஹோபி வந்து ஷுகா கிட்ட போய் கேட்கா. ஒரு லைட்டாக ஒரே ஒரு நெய் பாலிஷ் மார்க்கு அதுக்கே வந்து நிவியை வச்சு செஞ்சாங்க. ஐயோ இவன் மாதிரி சும்மா இருக்க மாட்டான், ஓப்பன் பண்ணுங்க டோரை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சின்னக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன வந்து நெய் பாலிஷ் மார்க் எனக்கு புரியல. ஐயோ ஹயாங் நான் ஒன் டைம் வந்துட்டு நிவியோட ஹேண்ட்ஸை ஃபோட்டோ எடுத்து போட்டேன், அதில் வந்து நெய் பாலிஷ் கலர் இருந்துச்சு, அதே நெய் பாலிஷ் கலரோட ஒரு இன்டர்வியூ போயிட்டா, அதை வச்சு ரொம்ப ரூமர் போச்சு. இப்போ மட்டும் ஏதாவது வந்துட்டு நீ வந்து லியாவோட ஃபேஸ்லேயோ இல்லை கையிலையோ ஏதாவது ஒரு மார்க் இருந்ததுன்னு வச்சுக்கோ முடிஞ்சு, அவ்வளோ அதை தான் சொல்கிறேன், அவள் கெரியரே நாசமாக போகிற அளவுக்கு வச்சு செய்வானுங்க, தயவு செஞ்சு டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் நான் 6 பேரும் போயிட்டோம் ஜிமினோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து உள்ளேருந்து வந்துட்டு நம்ம வந்து எப்படி லியா வந்து நல்லா வந்து ஜிமினை ஹக் பண்ணிட்டு தூங்கியிருப்பாங்க. ஜிமினும் செம்ம தூக்கம், 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம லியாவா அந்த டோர் சத்தம் கேட்டும் அவங்க அப்படியே மெதுவாக தூக்கு கலகத்தில் ஐஸை கூட ஓப்பன் பண்ணல, அப்படியே மெதுவாக டோமை ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து அண்ட் வந்து ஜேகே அப்புறம் வந்து மற்ற பசங்க எல்லாருமே இருக்காங்களா. ஸோ வந்து இவங்கள பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்ம ஜின் வந்து அது ஒன்றும் இல்லை இல்லையா, இன்றைக்கி உனக்கு ஷூட் இருக்குன்னு சொன்னலடா, நீ போய் கிளம்பிட்டு வா, நான் உனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு நீ ஷூட்டுக்கு கிளம்பு, டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லவும் ஐயோ ஆமாம் ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜிமினோட ரூம்லேயே அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட திங்ஸ் எடுத்துகிட்டு ஏன்னா ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாங்க. ரெஸ்ட் ரூமில் லியா போன அடுத்த செகண்ட் வேகமாக வந்துட்டு பசங்க 6 பேர் வேகமாக உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு பார்த்தா ஜிமினா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஜஸ்ட்டு ஹக் பண்ணி மட்டும் தான் தூங்கிட்டு இருந்திருப்பாங்களா, நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம டேக்கு வந்தது ஒரு கோவம், பக்கத்தில் இருக்க வாட்டர் பாட்டில் தானே எடுத்து அப்படியே ஜிமின் மேலேயே ஊற்ற ஜிமினா தூங்கிட்டு இருந்தேன் பத்தரை அடிச்சு எந்திரிச்சிட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து டேவை பார்க்குறான். டேவா வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உனக்கு என்ன இங்கே தூக்கம், அத்தான் லியா தூங்குறான்னு தெரியுதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அப்படி திட்டிகிட்டு இருக்காரு. நம்ம ஜிமினுக்கா வந்த கோவத்தில் மௌனி சித்தடா நீ அப்படின்னு சொல்லிட்டு டேவை துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. டேவா ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்துட்டு
நம்ம வந்து ஹோபி தான் ஜிமினை பிடிச்சி நிறுத்தி, நீ எதுக்குடா அந்த ரூமுக்கு போன?" அப்படின்ற மாரி கேட்க, "ஹயாங் ஏன் பாதியிலே எந்திரிச்சு பயந்துட்டேன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் சும்மா கம்ஃபர்ட்காக போய் படுத்திருந்தேன். அவ்வளோதான்." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம பசங்க 6 பேரும் அப்படியே வந்துட்டு ஜிமின அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமினுக்கே ஒரு மாரி அசிங்கமாயிடுது. "சரி, சரி நீங்க பார்க்கறதெல்லாம் இல்ல. ஜஸ்ட் கிஸ்ஸு, ஹக் மட்டும் தான். மத்தபடிலாம் வேற எதுவும் பண்ணல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரா வந்து, "நான் போய் ஃப்ரெஷ் ஆகுறேன். லியாவ கொண்டு போயிட்டு வந்து நானு ட்ராப் பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஜிமினா வேகமா டேயோட ரூம்குள்ள இருக்க ரெஸ்ட் ரூம்குள்ள போயிறாரு. ஏன்னா ஜிமினோட ரூம்குள்ள இருக்க ரெஸ்ட் ரூம்ல லியா இருக்காங்களே, அதனால இந்த ரெஸ்ட் ரூம்குள்ள போயிறாரு. நம்ம வந்து பசங்க தான் தலையிலேயே கழிச்சுட்டு, "ஐயோ கடவுளே! இவனுங்களெல்லாம் வச்சுட்டு" அப்படின்ற மாரி தான் இருக்கு. நம்ம "ஐயோ! எனக்கு ஷூட் இருக்கு. இவன் என்ன என் ரூம்குள்ள போயிட்டான்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, அவரா போயிட்டு ரூம் அதாவது ரெஸ்ட் ரூம் டோர வந்து தட்டிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்து ஜின்னுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையே இழந்துருச்சு. "டேய் அதான் இத்தன ரூம் இருக்குல்ல, எத்தன ரெஸ்ட் ரூம் இருக்கு. அங்க போய் தொலைய வேண்டியதானே. எதுக்குடா அந்த கதவ போய் தட்டிட்டு இருக்க? போடா மொத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு டேவ திட்ட. டேவும் "சரி, சரி போறேன், போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஷிகாவோட ரூம் இருக்குமா, ஷிகாவோட ரூம்குள்ள போயிறாரு. ஸோ வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு. ஸோ போயிட்டு 3 பேருமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து போயிட்டாங்க. இந்த சைடு ஆரம் தான், "ஐயோ! இவனுங்களெல்லாம் வச்சுட்டு நான் போறேன் ஜிம்முக்கு. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம் வந்து அப்படியே அவரோட பேக்கு, திங்ஸு, மொபைல்லாம் எடுத்துட்டு அப்படியே வெளிய போறாரா. நம்ம வந்து ஹோபி தான், "மவனே நீ மட்டும் இந்த டைம் வந்து அவகிட்ட பேசல, அவ்வளோதான் சொல்லிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஹோபியா கத்திக்கிட்டு இருக்காரு. "ஒழுங்கா ஜூஸ குடுத்து பேசுடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஆரமா டோர் வரையும் போயிட்டாரு. ஆரம் திரும்பி பார்க்குறாங்க. அப்ப ஷுகா தான் ஹோபியோட ஷோல்டர்ல கைய போட்டு, "விட்றா, இன்னைக்கு மட்டும் அந்த வந்து 2 ஜூஸ் பாட்டிலும் காலி ஆகாம வரட்டும். இன்னைக்கு உன் கூட சேர்ந்து நானும் அவன வச்சு செய்றேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஷுகா தான், "சரி வா நம்ம போயிட்டு கிச்சன்ல ஜின்ஹாயாக்கு ஹெல்ப் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஷிகா வந்து ஹோபியை கூட்டு உள்ள போயிறாரு. நம்ம வந்துட்டு அப்படியே ஆரம்பம், "ஐயோ கடவுளே!" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, வேற வழியில போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணாருன்னா, வேகமா அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளிய போயிறாரு. இதுக்கு மேல இருந்தா இன்னும் ஓவரா அட்வைஸ் பண்ணுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஜின்மே போயிட்டு வந்துட்டு குக்கிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து குடுக்கணும்ல, லியாக்கா எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் போயிட்டு வந்து கிச்சன்ல வந்துட்டு ஒர்க் பண்ண போயிறாரு. நம்ம ஷுகா அப்புறம் வந்துட்டு ஹோபி 2 பேரும் போயிட்டு நம்ம ஜின்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகேவா ஆல்ரெடி தூக்கத்துல தானே இருந்திருப்பான். அப்படியே போயிட்டு சோஃபால பொத்துன்னு விழுறான். விழுந்துட்டு அப்படியே வந்து கண்ண க்ளோஸ் பண்ணிட்டு, "அப்பா! இந்த வீட்ல ரொம்ப சின்ன பையனா இருக்கிறது எவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, அவர் அப்படியே வந்து படுத்துக்கிறாரு. ஸோ வந்து இப்படி கொஞ்சம் நேரம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. நம்ம வந்து லியா வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளிய வந்துட்டு, "எனக்கு பசிக்குது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு டைம் டேபிள போட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு பசங்க 3 பேரும் கிச்சன்லேருந்து, வரேன், வரேன், வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஃபுட்லாம் எடுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா நம்ம ஜிமின் அண்ட் வந்து 2 பேருமே வந்துட்டு கரெக்ட் டைம்க்கு வராங்க. வந்து டைம் டேபிள்ல உட்கார்றாங்க. அப்போ வந்து ஜின்னு தான் ஜேகேவா, "டேய் ஜேகே வா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. "ஹயாங் நான் ஆரம்ப ஹயாங் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுக்குறானா, இத வந்து பார்த்தோனே வந்துட்டு ஜிமின் தான், "பொய், பொய், பொய், பொய் ஆரம் ஹயாங்காலாம் இவன் வெயிட் பண்ணல. இவன் தூங்கணும். அதுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒழுங்கா அவன கூப்பிடுங்க ஹயாங்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்ல, நம்ம வந்து ஷுகா தான், "அவனுக்கு பசிச்சா அவன் வரப்போறான். நீங்க சாப்பிடுங்கடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. பசங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே மட்டும் தான் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து எந்திரிச்சு போகவே மைண்ட் செட் இல்ல. போயிட்டு பிரஷ் பண்ணணுமா, ஃப்ரெஷ் ஆகணுமா அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மாரி டயர்டா இருக்கும் இல்லையா? அதனாலயே அவன் வந்து எந்திரிச்சு போகாம அப்படியே கவுச்லயே படுத்து கிடக்குறான். நம்ம ஆரம் வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டாரு. ஸோ இவங்க மட்டும் தானே. ஸோ அப்படியே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அலியாவுமே வந்துட்டு, "ஐயோ! நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒழுங்கா படிக்க கூட இல்ல. போச்சு, போச்சு, போச்சு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜிமின் தான், "சரி விடு பார்த்துக்கலாம். அதான் அங்க ஆன்டி இருக்காங்கல்ல. ஆன்டி உன்ன வந்து பார்த்துப்பாங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜிமின் வந்து லியாக்கு வந்து கம்ஃபர்ட் குடுத்துட்டு இருக்காரு. "அம்மம்மா ஹேஜோ ஆன்டி மட்டும் இல்லன்னா நான் என்ன ஆவேன்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து லியா வந்து ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினுமே ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். நம்ம பசங்க 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் 2மே ஒரு மாரி குழந்தைத்தனமா இருக்கு. ஜிமினும் ஒரு குழந்தையா இருக்கான். இந்த சைடு வந்து லியாவுமே குழந்தையா இருக்கு. இதுங்க 2 எப்படி வாழ்க்கையில ஒண்ணா இருக்க போதுங்க அப்படின்ற மாரி தான் வந்துட்டு இவங்க 2 பேரும் இவங்க 3 பேரோட மைண்ட் வாய்ஸும் இருக்கு. நம்ம வந்துட்டு தான் ரொம்ப யோசிக்காதீங்க. இவனுங்கலாம் பிரிய மாட்டானுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம டே வந்து சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்ட்டா வந்துட்டு டேயோட மொபைலுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. அவன் வந்து பார்த்துட்டு, "என்ன நம்மளுக்கு என்ன அன்னோன் நம்பர்லேருந்து கால்?" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, ஹலோ" அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்றான். சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சாப்பிட்டுட்டே டைம் டேபிள்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ வந்து, "ஹலோ சொல்லுங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, அப்போ அந்த சைடு இருந்து நம்ம ஸ்வீட்டி தான் பேசுறாங்க. ஆ டயாங் அப்படின்ற மாரி சொல்ல, நான் தான் ஸ்வீட்டி" அப்படின்ற மாரி சொல்ல, நான் தான் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஷூட் வந்து கொஞ்சம் அவுட் சைட்ல வந்து வச்சிருக்காங்க. ஐ மீன் சிட்டி அவுட்டர்ல. எனக்கு அந்த பிளேஸ் கரெக்ட்டா தெரியல. நீங்க இன்னும் அந்த பிளேஸ்க்கு இன்னும் போகலன்னு நான் நெனைக்கிறேன். வீட்ல தானே இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் என்ன போகும்போது நீங்க கூட்டிட்டு போ முடியுமா? எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து
ஸ்வீட்டி வந்து சொல்கிறாங்க. ஸோ டேயுமே வந்துட்டு, இதில என்ன இருக்குது, நோ ப்ராப்ளம்ஸ் நோ, நீங்கள் ரெடியா இருங்க, நான் ஒரு 20 மினிட்ஸில நான் வந்துருவேன். ஸோ நான் சாப்பிட்டுட்டுருக்கேன், சாப்பிட்டுட்டு நான் வந்துர்றேன். அதுக்கப்புறம் 2 பேருமே போலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு டே வந்து சொல்லிட்டுருக்காங்க. நம்ம வந்து ஸ்வீட்டியுமே, சாரி நான் உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துருந்தா, சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. இதில டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஸோ நம்ம 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேற. ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து டே வந்துட்டு நம்ம ஸ்வீட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸ்வீட்டியுமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோல வந்துட்டு நம்ம வந்து ஹோபி தான். என்னடா அப்படின்ற மாரி கேட்கேன். இல்ல ஏதோ ஷூட் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க போல. அவங்களுக்கு கரெக்ட்டா லொகேஷன் தெரியல. அதான் என்ன கூட்டிட்டு போ முடியுமான்னு கேட்டாங்க. சரி அது அப்படியே போகல, நான் எப்படியும் அங்க தானே போறேன். அதான் கூட்டு போலான்னு அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்துட்டே வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேடா, சேஃபா கூட்டிட்டு போ சரியா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து ஜிமியுமே சொல்றாரு. நம்ம வந்து ஜிமினுமே வந்துட்டு, ஐயோ! நானும் இப்போ ஷூட்டிங் கூட்டு போணுமே அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு லியாவ கூட்டிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஏன்னா லியா வந்துட்டு ஆல்ரெடி சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்களா? அதனால ஜிமின் வந்து லியாவ கூப்பிட்டு, "சரி ஓகே ஹயாங், நான் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நம்ம வந்துட்டுமே, "சரி ஓகே ஹயாங், நானும் கிளம்புறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, அவரா அப்படியே வந்து எந்திரிச்சு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா கவுச்ல படுத்து கிடந்த வந்து ஜேகேவ காணோம். "எங்க போனான் அவன்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, "ஹயாங், ஜேகே எங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "அவன் ரூம்ல இருப்பான்டா" அப்படின்ற மாரி சொல்ல, பார்த்தா வந்துட்டு அப்படியே தலைவர் டிப் டாப்பா ரெடி ஆயிட்டு, அப்படியே கையில வந்து கார் கீ அப்படியே அந்த சுத்திட்டு வருவோம்ல, அந்த மாரி வந்துட்டு அப்படியே மாஸா நடந்து வந்துட்டுருக்காரு. இத வந்து பார்த்துட்டு நம்ம டே தான், "எங்கடா கிளம்பிட்ட? இவ்வளோ நேரம் வந்துட்டு எனக்கு அ கிளம்புறதுக்கே சோம்பேறித்தனம் பட்டு பிரஷ் பண்றதுக்கே வந்துட்டு கடுப்பாயிட்டு தானே படுத்து கிடந்தா. இப்ப என்னடா இவ்வளோ டிப் டாப்பா கிளம்பிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, "வேற எங்க ஸ்வீட்டிய பார்க்க தான்" அப்படின்ற மாரி சொல்ல, பசங்க வந்துட்டு டைம் டேபிள்ல வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஹோபி, அப்புறம் வந்து ஷுகா, ஜின்னு 3 பேரும் திங்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க. கரெக்ட்டா வந்துட்டு இத வந்து கேட்டோனே வந்துட்டு அப்படியே நின்னுட்டாங்க. என்ன அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்து டைம் டேபிள் பக்கத்துல அந்த 3 பேர் வந்துட்டு என்ன சொன்னா அப்படின்ற மாரி வந்துட்டு கேட்க, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும்ல, இவன் ஏதோ ஒண்ணு இருக்கு. இவன் வந்து இப்படி வந்து நடந்துக்கிற பெர்சன்லாம் கிடையாது. க்ரஷ்ன்னு சொல்லிட்டு சுத்தி திரிவான் அவ்வளோதான். அவங்க கிட்ட போய் பேசக்கூட அவன் தயங்குவான். ஸோ வந்துட்டு அந்த மாரி ஒரு பெர்சன் தான். அந்த கேர்ள்ஸ் பக்கமே போமாட்டான். வேணா க்ரஷ்ஷு பிடிக்கும் அப்படின்ற மாரி சுத்துவான். பட் போய் நேர்லயே பார்க்க போறேன் அப்படின்னு நானேன்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேரும் அப்படியே வந்துட்டு கை கட்டிட்டு அப்படியே ஜேகேய பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேயுமே வந்துட்டு, "ஆமா நீங்க ஏன் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "அவன் ஷூட் போறான், ஸ்வீட்டிய கூட்டு போறான், பிரச்சனை இல்ல. இப்ப நீ எதுக்கு இவ்ளோ டிப் டாப்பா கிளம்பி ரெடி ஆயிட்டு நின்னுட்டு இருக்க? எனக்கு புரியலையே!" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜின்னு வந்து கேட்குறாரு. "ஐயோ! ஹயாங், நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? நான் வந்து ஸ்வீட்டியோட எவ்ளோ பெரிய ஃபேன் பாய் தெரியுமா? அதனால போய் ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு வரலான்னு தான்." "ஓ! ஹாய் பாய் சொல்றதுக்கு இப்படி டிப் டாப்பா போட்டுட்டு இருக்க. இதுல கூலிங் கிளாஸு, வாட்ச்சு, சூப்பர்டா சூப்பர். போ 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 போயிட்டு வா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஹோபி வந்து ஜேகேவோட ஷோல்டர்லேயே தட்டுறாங்க. ஜேகேயுமே வந்துட்டு, "நீங்க நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. ஐ அம் சோ இன்னசென்ட்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, வாங்க ஹயாங் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து டே வந்து நின்னுட்டுருக்கான். டேவ தாண்டி வந்து நம்ம ஜேகே வந்து நடந்து போயிட்டுருக்கான். டேவா வந்துட்டு, "எனக்கு முன்னாடி இவன் கமிட் ஆயிடுவானோ?" அப்படின்னு மாரி சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சத்தமா சொல்றானாம். இத வந்து கேட்டோனயும் வந்துட்டு நம்ம சுகா தான், "இப்ப நீ என்ன சொன்ன?" அப்படின்ற மாரி வந்து கேட்க, ஒண்ணும் இல்ல ஹயாங், ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் நில்லு. நீ லவ் பண்றியா?" அப்படின்ற மாரி வந்துட்டு, நம்ம வந்து ஷிகா வந்து கேட்க, நம்ம வந்து ஜின்னு, "டேய் நீ வேற ஏன்டா? இவனாவது லவ் ஆவுது. அவன்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் விட்றா" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "இல்ல ஹயாங், இவன் வந்து வார்த்தைய விட்டான். உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? நான் கமிட் ஆறதுக்கு முன்னாடி அவன் கமிட் ஆயிடுவான்னு சொன்னான். அப்ப ஏதோ இருக்கு ஹயாங், நம்பாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஷிகா வந்து ஜின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹோபியுமே வந்து, "டேய் நான் நேத்து கூட பார்த்தேன். உன் வால்பேப்பர்ல எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க பிக் இருந்தது தான். ஆனா அது ஏன்டா, அதில மட்டும் பர்ட்டிகுலரா யானை பார்த்து சிரிச்சுட்டு இருந்த" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, நம்ம வந்து ஹோபி வந்து கேட்குறாரு. அத கேட்டோனே, "ஹயாங், அதெல்லாம் நீங்க நோட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தப்பு, தப்பு, தப்பு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வேகமா போறாங்க. "அப்போ நீ அந்த பொண்ண லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஹோபி வந்து கத்திட்டு இருக்கானா. அவ்வளோதான் கன்ஃபார்மே ஆயிடுது. ஸோ வந்து இதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, "எனிவேஸ்டா நல்லா இருங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து இந்த சைடு ஜின்னு தான் வந்து சிரிச்சுட்டே வந்துட்டு கிச்சனுக்குள்ள வந்துட்டு போயிறாரு. எல்லாரும் கமிட் ஆறோம். நீங்க எப்ப ஷாக்கு ஓகே சொல்ல போறீங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஸ்ரீகா இங்கேருந்து கத்துறாரு. இத கேட்டோனே ஜின்னு உள்ளுக்குள்ள போனவரு, "உனக்கு என்னடா பிரச்சனை? இப்போ உன் ஆள் வீட்ல ஒத்துக்கலன்னா போய் அவங்கள்ட்ட பேசு. நீ என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்க? இப்ப எங்க எல்லாரையும் நீ செட் பண்ணி விட்டுட்டு இருக்க. நீ கடைசி வரையும் உன் ஆள் வீட்ல போய் பேசுற மாரி தெரியல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரா கிச்சனுக்குள்ள மறுபடியும் போயிறாரு. பேசி மட்டும் என்ன யூஸு? அங்க ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் உங்ககிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் நீங்கனாச்சும் கல்யாணம் ஆகி அப்படியே என் ஆள் வீட்ல போயிட்டு பேசுவீங்கன்னு தான் பார்க்குறேன். எங்க? எல்லாம் ஆளாளுக்கு இப்படி சுத்திட்டு இருக்கீங்க. ச்சே! அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம ஷிகாவா போயிட்டு கவுச்ல வந்து உட்காந்துர்றாரு.
நம்ம ஹாபி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு வெஷல் வாஷில் போட்டு வெஷல் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த சைடு வந்து ஜேகே காமிச்சோம் அப்படின்னா ஜேகேவா செம்ம ஹாப்பியாக கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நேராக வந்துட்டு அதாவது ஸ்வீட்டி வீட்டுக்கு போகல. ஸ்வீட்டி வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி முன்னாடியே வந்துட்டு கார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்வீட்டி வந்து நீங்கள் இங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க. பிகாஸ் வந்து ஒருவேளை வீட்டுக்கு வந்தால் வீட்டு ரொம்ப குட்டியான ரெண்ட் ஹவுஸு. ஸோ என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் அப்படி யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு எப்படி சொல்கிறதுனா வீடு இருக்குன்னா அதோட ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து நின்றுட்டாங்க. ஸோ ஸ்வீட்டியை பார்த்தோன்னே வந்துட்டு ஜேகேக்கெலாம் அப்படி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம வந்துட்டு வந்து காரை விட்டு கீழே இறங்கி ஸோ வந்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிட்றாரு. நம்ம வந்து ஜேகேவா அப்படி கார் டோர்லாம் ஓப்பன் பண்ணி விட்டா ஏறுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேக் சைட் டோரை ஓப்பன் பண்ணி விடுறாரா. நம்ம வந்து ஸ்வீட்டிக்கு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். நீங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னோட க்ரஷ் நீங்கள் உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜேகே வந்து சொல்கிறாரா க்ரஷ்ஷா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு தலையில் அடிச்சுட்டு நான் சொன்னேனே என்னோட தம்பி உங்களோட பெரிய ஃபேன் அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ ஜேகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த ஸ்மைல் அப்படியே தெரியுது ஃபேஸில். ஸோ வந்துட்டு அவங்க மாஸ்க்லாம் போடவே இல்லை. பிகாஸ் அந்த ப்ரொடியூசர் வந்து கண்டிஷன் போட்டிருக்கான், நீ எங்கே போனாலும் மாஸ்க்லாம் போடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் வந்து நீ ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும், அது ஒரு மாதிரி ப்ரொமோஷன் மாதிரி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டேரக்டர் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான், கண்டிஷன்லாம் போட்டிருப்பான், வேறு வழியில் அதனால மாஸ்க் போடாமல் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அவ்வளோ ஸ்மைல் பண்ணுறாங்க. அதை வந்து பார்த்தோன்னே ஜேகேக்கு அப்படி ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா அவன் ஹார்ட்லாம் அப்படி படப்படன்னு அடிச்சுக்குது. சொல்லுவாங்களே இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளையாக அப்படியே வந்து பறக்குது அவருக்குள்ளே. அவர் வந்து ஒரு செகண்ட் அப்படியே ஸ்வீட்டியோட ஸ்மைலையே பார்த்து நிற்கிறாங்க. ஸ்வீட்டி ஹாய் ஐம் ஸ்வீட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஜேகே வந்து ஜியான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே கையை நின்று நீட்டுறாரு. உங்களை பற்றி உங்களோட பிரதர் ரொம்ப நிறைய சொல்லியிருக்காரு, எனக்கே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்தது உங்களை பார்க்கணுன்னு, நான் அன்எக்ஸ்பெக்டட், நான் உங்களை மீட் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க. நானும் நினச்சே பார்க்கல நீங்கள் மறுபடியும் நடிக்க வருவீங்கன்னு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வேர்டு. ஸோ வந்து ஸ்வீட்டிக்கு ஒரு செகண்ட் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்தது, வீட்டில் கடன் பிரச்சனை எல்லாமே வந்து ஒரு செகண்ட் வந்து வந்துட்டு போகுது. டக்குன்னு ஸ்வீட்டியோட ஸ்மைல் வந்து டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. அதை ஜேகே நோட் பண்ணுறான். ஜேகே நோட் பண்ணிட்டு சாரி நான் அப்படி ஐ மீன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் ரிட்டன் வரணும்னு நான் எவ்வளவோ டைம் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபைனலி நீங்கள் வந்துட்டீங்க, ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம வந்துட்டு வா ஐயோ பேசி முடிங்கடாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காரில் வந்து சாஞ்சு நின்றுட்டாரு. பேசி முடிச்சுட்டு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு ஸ்வீட்டி தான் ஓ ஓகே தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காருக்குள்ளே ஏறிக்கிறாங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் ஜிகிக்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஸோ காரில் ஏறிடுறாங்க. நம்ம ஜிகி தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காரு. பிகாஸ் வந்து அந்த கார் ட்ரைவே ஒரு மாதிரி சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஸ்வீட்டுக்கு என்ன பேசணும்னு தெரியல. ஜேகேக்கு வந்து ஐயோ நம்ம பேசினது தப்பாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம வந்து வந்துட்டு சைலண்ட்டாக அப்படி வந்துட்டு இன்றைக்கி ஷூட் வந்துட்டு இருக்கு, இன்றைக்கி வந்து டைலாக்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின யோசிச்சுட்டு வந்துட்டு அப்படி போயிட்டுருக்காரு. அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் காமிக்கிறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கரெக்டாக வந்துட்டு ஜேகே வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. நம்ம வந்து ஸ்வீட்டி எப்பவும் போல் காரை விட்டு இறங்கி ஸோ வந்துட்டு நம்ம வந்து கிட்ட தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு வந்து இட்ஸ் ஓகே இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு ஹாய் நானே ஈவினிங் வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜேகே வந்து கிட்ட சொல்லவும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்வீட்டியுமே முன்னாடி போயிட்டு அதாவது மெதுவாக தான் நடந்து போயிட்டுருக்காங்களா. ஸோ வந்துட்டு ஜேகே ஸ்வீட்டி எப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. ஸோ ஸ்வீட்டியுமே வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டும் சில நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ஐம் சாரி, நான் என்ன மீன் பண்ணேன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு எப்படி அது புரிஞ்சுதுன்னு தெரியல. நான் சொன்னது நீங்கள் மறுபடியும் ஆக்ட் பண்ண வரணும், நீங்கள் எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நான் தினமும் யோசிப்பேன். ஃபைனலி நீங்கள் திரும்ப ஆக்ட் பண்ண வந்துட்டீங்கன்னு சொன்னப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ண தெரியுமா. நான் உங்களை இப்படி பார்ப்பேன், உங்களை நானே கூட்டிகிட்டு வந்து விடுவேன்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐம் ஸோ ஹாப்பி, இந்த டே எனக்கு வந்துட்டு ரொம்ப மெமரபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஸ்வீட்டி அப்படியே அந்த கார் போகிற டேரக்ஷனையும் பார்த்து நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. என்னை பற்றி ஒரு பர்சன் நினச்சிருக்காங்களா, என்னை பற்றி வந்து ஒரு பர்சன் நான் நல்லா இருக்கேனா, என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு திங்க் பண்ணியிருக்காங்களா, என்னோடய அப்பா அம்மா கூட என்னை பற்றி யோசிக்கல, நான் என்ன பண்ணுறேன், சாப்பிட்டேனா, தூங்கினேனா, நான் நல்லா இருக்கேனா, நான் ஏதாவது ப்ராப்ளத்தில் இருக்கேனான்னு கூட யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த பிளேஸ்லேயே நின்றுட்டே இருக்காங்க. ஸோ டேரக்டர் ஸ்வீட்டி மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கத்திட்டு இருக்காரு. ஸ்வீட்டியுமே வேகமாக அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே உள்ளே போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு
ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஷூட்டிங்க்கான ட்ரெஸ்லாம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம டே தான். ஸோ வந்துட்டு என்ன யானை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருக்காரு. பிகாஸ் அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யான் கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட், ஒரு லவ், ஒரு ஒரு சேஃபான ஒரு ஃபீல், எப்படி சொல்கிறதுனா அந்த க்யூட்னஸ் ஒன்று இருக்கும்ல. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு திட்டுத்தனமாக இது பண்ணுறது, அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அவருக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ வந்துட்டு எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்றைக்கி என்ன திட்டுத்தனம் பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. ஸோ பார்த்தா வந்துட்டு நம்ம வந்து யான் தான் உட்காந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு சுற்றி வந்து யாருமே இல்லை. யான் மட்டும் தான் தனியாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு வந்துட்டு அப்படியே வேகமாக அப்படியே எழுந்துட்டு யான் முன்னாடி போய் நின்னுட்டு பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு, "என்ன மேடம், ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி டீசிங்காக கேட்க, நம்ம வந்துட்டு யாருமே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்தோன்னே வந்து இவ்வளோ நேரம் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வந்துட்டு அப்படியே ஸ்மைல் ஃபேட் ஆகுது. ஸோ வந்து ஏன்னா நம்ம யானோட கன்னத்தில் அடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு அது வந்து லைட்டாக தெரியுது. மேக்கப்லாம் போட்டாங்க. பட் இருந்தாலும் லைட்டாக தெரியுது. ஸோ வந்துட்டு அதை பார்த்தோன்னே, யான் நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப லோ வாய்ஸில் கேட்குறாரு. ஸோ வந்துட்டு யானுமே வந்து நான் ஓகே தான், ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நார்மலாக பேசுகிறாங்க டே கிட்ட ஸ்மைலோட. இல்லை உன் கன்னத்தில் அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து யானோட கன்னத்தை அப்படியே டச் பண்ணுறாரு. யானுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பெயினாக இருக்குது அந்த பிளேஸு. அந்த அடிச்ச அடி இன்னும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது ஒரு பெயின் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்க வந்து டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே அந்த டேவோட கைக்கிட்டேருந்து அவங்களோட ஃபேஸ் எடுக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு பெயினாக இருக்குது. ஸோ அதனால் அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, அது சரியாயிடும், கொஞ்சம் பெயினாக இருக்குது, அப்புறம் பரவாயில்ல சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெயினாக இருக்கா? யார் ஒன்று இப்படி பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கலங்கிடுச்சு லைட்டாக. யார் இது பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி லோ வாய்ஸில் கேட்குறாரு. ஹே, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, கான்செப்ட் வந்தல, அது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, எங்கள் அப்பா நடிச்சிட்டாரு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. கான்செப்ட் வந்தது ஏன் உங்கள் அப்பாவும் நடித்தார்? என் ஃபேமிலி அப்படி தான் ஸ்ட்ரிக்ட்டு. அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க முடிவு பண்ணணும், நான் யார்கிட்ட பேசணும், பேசக்கூடாது, நான் என்ன ட்ரெஸ் போடணும், நான் என்ன ட்ரெஸ் போடக்கூடாது, நான் என்ன சாப்பிட்ணும், எல்லாமே அவங்க முடிவு பண்ணுறது தான். அவங்களுக்கே தெரியாமல் பண்ணுற ஒரு விஷயம்னா ஒன்று பார்க்குறதுக்கு கான்செப்ட் வருது, பிடிஎஸ் சாங் கேட்குறது, என்ஜாய் பண்ணுறது, அவ்வளோதான், அதுதான். ஸோ கோவப்பட்டு அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் அது வந்து உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் விடு, சிம்பத்தியெல்லாம் வேண்டாம், எனக்கு இது பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஏன் தான் சரி ஓகே, என்னோடய மேனேஜர் பார்த்தா அதுக்கும் திட்டுவாங்க, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யான் வந்துட்டு அங்கே வந்து அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க அந்த அதாவது காயம் தெரியுது இல்லையா? ஸோ அந்த அடித்த காயம் ஃபிங்கர் பிரிண்ட் தெரிகிறனால சரி போயிட்டு இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டால் அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டச்சப் பண்ணுறதுக்காக வந்துட்டு மேக்கப் அந்த ரூம்க்கு வந்து போயிடறாங்க. நம்ம டேவா அப்படின்னு நின்றுட்டே இருக்கான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பழகிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி நின்றுட்டே இருக்கான். அவனால் அடுத்த செகண்ட் அவனால் மூவ் பண்ணவே முடியல. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பெயினாக ஃபீல் பண்ணுறான். ஸோ ஏதோ அவனையே யாரோ அடித்த மாதிரி, அவனையே யாரோ கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு அப்படி இருக்கான். பிகாஸ் ஆஃப் த ரீசன் யாருமே அவனை இது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணதே இல்லை. நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொன்னதே கிடையாது. நிறைய அக்ரிமெண்ட் இருந்திருக்கும். ஸோ வந்து ஐடல் ஆகிறதுக்கு நீ இப்படி தான் டயட் மெயின்டைன் பண்ணணும், இந்த டைமில் தான் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஒரு ப்ராசஸ் இருக்கும். பட் அது ஒர்க் ரிலேட்டடாக மட்டும்தான். மற்றபடி வந்துட்டு யாருமே ஃபேமிலிலேயோ அதாவது பிடிஎஸ் மெம்பர்ஸ்லேயோ யாருமே வந்துட்டு நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கண்ட்ரோலுமே இருந்திருக்காது. அவன் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்திருப்பான். அப்படி இருக்க ஒரு பர்சன் வந்துட்டு ஒருத்தரோட அந்த அதை ஒரு ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல வந்துட்டு அதை பார்த்தோன்னே அவனுக்கே ஒரு மாதிரி மைண்டே அப்செட் ஆகிடுது. ஸோ அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஸோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, சார் உங்களோட ஸ்கிரிப்ட்டு, ஸோ நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் படிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நின்றுட்டுருக்கான். சரி ஓகே சார், நீங்கள் போய் உங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க, டேக் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். நம்ம டீமே போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க, மேக்கப்லாம் போடுறாங்க, கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு யானோட ஃபேஸில் அந்த காயம் இல்லை, பிகாஸ் வந்து மேக்கப்லாம் போட்டாங்க. கரெக்டாக ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காங்க டேவும் யான் அண்ட் வந்துட்டு ஒரு கோ ஆக்டர், அதாவது இன்னொரு ஹீரோ, ஓகேவா? அவங்க 3 பேருமே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா ஷூட்டிங் ஸ்பாட்டு கரெக்டாக அந்த ஒரு லொக்கேஷனில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம யானோட கணத்தை வந்து அவர் வந்து பார்க்குறாரு. யானோட ஃபேஸில் வந்து அந்த காயம் இல்லை. ஸோ என்ன தான் காயம் இல்லை, மேக்கப் போட்டு மறைச்சிருந்தாலும் அவங்க சொன்னாங்களே எனக்கு பெயினாக இருக்குது, ஸோ கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்களே, அது அவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு டேரக்டர் வந்து ஓகே ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டே வந்து அப்படியே யானையே பார்த்து நின்றுட்டுருக்காங்க. யான் வந்து டேய் என்னாச்சு, டைலாக் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்களா. ஸோ வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு
டேய் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. சாரி சாரி சார், அது அது ஒன்றும் இல்லை, டேக் போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மறுபடியுமே டேக் ஸ்டார்ட் ஆகுது. டே இப்போ கரெக்டாக டைலாக்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு யான் வந்து டைலாக் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கோ ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவருமே டைலாக் பேசுகிறாரு. 3 பேருமே பேசிகிட்டு இருக்க கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டியோட ரோல் வர டைமு. ஸோ ஸ்வீட்டியுமே வந்து நிற்கிறாங்க. ஸோ டேக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆனதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் டேக்கில் வந்துட்டு ஸ்வீட்டியுமே அந்த கான்வர்சேஷனில் வரணும். ஸோ அந்த மாதிரி டேக் வந்து போயிட்டுருக்கு. ஸ்வீட்டுமே வராங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ டைலாக்ஸை வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த டைலாக்லாம் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் முடியுது. ஸ்கிரிப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே ஷார்ட் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டேரக்டர் வந்து சொல்லிட்டு அவர் வந்து ப்ளேஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த கேமராலாம் தூக்கி இன்னொரு ஸ்பாட்டுக்கு மாற்றணும் இல்லையா, ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் மாற்றுறாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு 4 பேருமே ஒரே இடத்துல ஒன்றா ஒரே பிளேஸில் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு யானோட வந்துட்டு மேனேஜர் வந்து ஷோகி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, யான் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட யானுமே திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து யானை கூப்பிட்டு போக ஸோ டே வந்து பார்த்துட்டே இருக்கான். என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேக்கு அங்கே நிற்கவே முடியல. டே என்ன பண்ணான் அப்படின்னா வந்துட்டு ஸோ பக்கத்தில் ஸ்வீட்டி இருப்பாங்களா, ஸ்வீட்டி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்ல ஸ்வீட்டியுமே வந்துட்டு என்ன டே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை யான் போகிறாள், யான் கூட போக முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் என்னாச்சு, இல்லை ப்ளீஸ் நீங்கள் போங்க, போயிட்டு கூட கொஞ்சம் நேரம் இருங்க, ஐ மீன் கொஞ்சம் டிஸ்டன்ஸில், ஸோ என்ன பேசுகிறாங்கன்னு மட்டும் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்ல முடியுமா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல டே அது எப்படி ஒருத்தர் பேசுகிறதா, ப்ளீஸ் நோன் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது கேர்ள்ஸான ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு ரூமு, அங்கே எப்படி ஒரு மென் போக முடியும், அதனால் வந்துட்டு ஸ்வீட்டிக்கிட்டே ஹெல்ப் கேட்க ஸ்வீட்டியுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது ஏதோ தப்பாக இருக்குது போல், அதான் டே இப்படி சொல்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு நேராக அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்துட்டு போகிறாரு. ஸோ போயிட்டு வந்துட்டு பார்க்குறாங்க நம்ம வந்து ஸ்வீட்டி. ஸோ ஸ்வீட்டி வந்து பார்க்குறாங்க, பார்த்தா வந்துட்டு யான் கிட்ட வந்து செம்மையாக அவங்க வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அறிவில் உனக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கா, டைலாக் முடிச்சிச்சு நான் அங்கேருந்து வரமாட்டியா, அங்கேயே நின்றுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்காங்க. இதில் என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு ஷூட் அங்கே தான் நடக்க போகுது, அதனால தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன், ஸ்கிரிப்ட் பேப்பர் தானே படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யான் வந்து பேசுகிறாங்க. ஏற்று பேசுகிற வேலை வச்சுக்காத, நான் சொல்கிறத மட்டும் கேளு புரியுதா, ஷூட் முடிச்சதுக்கப்புறம் யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது, நீ தனியாக தான் வந்து நிற்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் வந்து நம்ம வந்து யானுக்கு வந்து ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. ஸ்வீட்டி கரெக்டாக இதெல்லாம் கேட்டாராங்களா, கேட்டுட்டு யான் ஷூட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஸ்வீட்டி என்ன பண்ணுறாங்கன்னா யானை கூப்பிட்டுட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. ஸ்வீட்டியோட கையை பிடிச்சிட்டு ஸ்வீட்டி வந்து யானோட கையை பிடிச்சிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. ஷோகி இதை பார்த்துட்டு ச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கடுப்பில் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு அப்படியே யான் போகிறத டேரக்ஷன்லேயே திரும்ப அவங்களுமே நடந்து வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக ஷூட்டுமே ஸ்டார்ட் ஆகிடுதா. ஸோ ஷூட்டை வந்து கரெக்டாக வந்துட்டு ஒரு டைம் வந்து டயலாக் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு டேரக்டர் வந்து சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வந்துட்டு டே தான் ஸ்வீட்டுக்கிட்ட என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கா. என்னாச்சா, எங்கள் நின்றதுக்கு செம்மையாக திட்டு வந்துச்சு. யார் அந்த பொம்பளை இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்குன்னு தெரில, நான் எனக்கு மட்டும் இப்போலாம் ஒரு டேரக்டர் கிடச்சிதுன்னு வச்சுக்குவேன், சத்தியமாக சொல்கிறேன் நான் கொண்டுட்டு போயிடுவேன், இந்த மாதிரி மேனேஜர் தேவையில்லைன்னு செம்ம இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கு. எப்படி திட்டத்தை சரிமா, யானால எதுவுமே அங்கே பேசவே முடியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட வந்து குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. டேக்குமே புரியுது. ஸோ இந்த மேனேஜர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி டாக்ஸிக் மேனேஜர் அந்த மாதிரி தான் இருக்குது. டாக்ஸிக்காக ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்காது. அவருமே ஃபஸ்ட் டேவே நோட் பண்ணியிருப்பாரா. ஸோ இப்போ வந்து லியா ஸ்வீட்டி சொன்னதுக்கப்புறம் அது வந்து கன்ஃபார்மே ஆகிடுச்சு. ஸோ அவருமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி தான், இந்த மேனேஜர் ஏதாவது பண்ணணுன்னா கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டியாக சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நான் வந்துட்டு ஸ்வீட்டியை பார்த்துட்டு நீ உண்மையாகவே க்ரைம் பார்ட்னர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டே வந்து ஸ்வீட்டியை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா க்ரைம் பார்ட்னரா, என்னை பார்த்தா இப்படி வில்லி மாதிரி தெரியுதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டி கேட்குறாங்க. சச்சா அப்போல்லாம் கிடையாது, நாங்கள் 3 பேர் இருக்கோம், என்னோட தம்பி அப்புறம் வந்து என்னோட அண்ணா ஒருத்தர் இருக்கான் விமின் குக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் அப்படி தான் சுற்றிட்டு இருப்போம். கிரிமினல் கேங்னே எங்கள் ஹயாங்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது வேலையை பண்ணி விட்டு நாங்கள் போய்ட்டு அமைதியாக உட்காந்துப்போம். அந்த மாதிரி பண்ணி ஒரு கிரிமினல் பார்ட்னர் ஆகிட்டேன் எங்களுக்குள்ள அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு யான் வந்து இவங்க என்ன பேசி சிரிக்கிறாங்கன்னு தெரியல, பட் வந்துட்டு சிரிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுமே அப்படி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படி அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் படிச்சுட்டு அப்புறம் வந்து டைலாக் சொல்லி பார்த்துட்டு இருக்க மாதிரி அப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஆரம் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஆரம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆல்ரெடி வந்து ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ யூனாமே வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்போவுமே எவ்வளோ ஒர்க் இருந்தாலுமே ஒர்க் அவுட் பண்ண வந்துடுவாங்க. நம்ம வந்துட்டு யூனாவுமே ஸோ யூனா அவங்களோட பேஜ்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரமே அவரோட ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸில் இருக்க அந்த எப்படி சொல்கிறது
வேர்வை எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே டவலை வச்சு அப்படியே தொடச்சிட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, அங்கே ஒரு சேர் மாதிரி இருக்கும். ஸோ வந்து உட்கார்றதுக்கு. ஸோ அவங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட பேக் ஓப்பன் பண்ணுறாரு. வாட்டர் பாட்டில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு 2 ஜூஸ் பாட்டில் இருக்கும். அதை ஹோபி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பார்ல. அதை வந்து பார்த்துட்டு, "ஒண்ணு நான் குடிச்சிருவேன். ஒண்ணு என்ன பண்ணுறது?" அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ பார்த்தா வந்துட்டு யூனா வந்து அங்கே வந்து நின்று ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க மைண்டில் வந்து வேறு ஏதோ ஓடுது போல இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்து வந்ததுலேருந்தே ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஆருமே அத நோட் பண்ணியிருப்பாரு. என்ன நமக்கு முன்னாடியே இவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்காங்களே! என்னவா இருக்கும்? ஒரு வேளை ஏதாவது அ நியூஸ்னால இவங்க அப்செட்டா இருக்காங்களா என்ன? அப்டின்ற மாரி சொல்லிட்டு, அவரா வேகமா மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா சும்மா இல்ல. அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா? அவர் வந்துட்டு போஸ்ட் வந்து போட்டு வச்சிருக்காரு. இந்த மாரி வந்துட்டு நாங்க வெட்டிங் பண்ணிக்க போறோம்ன்னு சொன்னோம்ல. இந்த மாரி வந்து இன்னைக்கு வந்து வெட்டிங்கா நாங்க வந்து வெட்டிங் ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்கோம் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளிய போன அந்த வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்து வந்து போட்டு வச்சிருக்காரு. ஸோ வந்து நாங்க இந்த மாரி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம் அப்டின்லாம் சொல்லிட்டு நெறைய ஃபோட்டோலாம் போட்டு வச்சிருக்காரா? அத பார்த்தோனே ஆரம்க்கே சரியான கோவம் வருது. இவன அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ வந்துட்டு அவர் அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்ல வந்துட்டு யூனா வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காங்களா, அத வந்து பார்த்துட்டுருக்காங்க. யூனாக்கு வந்து ஒரு மாரி அப்செட்டா இருக்கு. பிகாஸ் வந்து 6 இயர்ஸ் லவ்வு. ஸோ அவங்க வந்து அவன் வந்து எப்படி லவ் பண்ணான்லாம் தெரியல. லவ் பண்ணானா இல்லையா? ஃபேக்கா இருந்தாரா? அப்பலாம் அவங்களுக்கு வந்து தெரியல. பட் அவங்க உண்மையா லவ் பண்ணாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்கா இருக்கும். ஸோ அவங்க அப்படியே அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு த்ரெட்மில்ல வந்து ஓடிட்டே இருக்காங்க. ஸோ வந்து அத வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஹோபி வந்து சொன்னார்ல, "இந்த ஜூஸ நீ கண்டிப்பா குடுத்து பேசியே ஆவ. இல்லன்னு வச்சுக்கோ" அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாரா. சரி ஓகே இந்த ஜூஸ குடுத்து கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஆரவ் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஜூஸ் பாட்டில எடுத்துட்டு நேரா வந்துட்டு யுனா கிட்ட போறாங்க. ஸோ யுனா வந்து அப்படியே அம் இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ ஓடிட்டே இருக்காங்க. அந்த த்ரெட்மில்ல ஓடிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டு அ யுனா அப்படின்ற மாரி சொல்ல, யுனாவுமே வந்துட்டு அப்படியே அந்த இத ஸ்டாப் பண்ணிட்டு, அப்படியே வந்துட்டு அந்த இத விட்டு இறங்கி கீழ நின்னுட்டு, சொல்லுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்ல, அம் நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப நேரம் வந்துட்டு எக்ஸர்சைஸ் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, ஸோ கொஞ்சம் சில் பண்ணுங்களேன். இந்தாங்க ஜூஸ் குடிங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் ஆரம் வந்துட்டு அவரா பேச ஸ்டார்ட் பண்ணாரு. பிகாஸ் வந்து அவருக்கு ஒரே ஒரு மைண்ட் தான். யூனா டிஸ்டர்பா இருக்காங்க. அவங்க மைண்ட வந்து கொஞ்சம் வந்து நம்ம வேற ஒரு டைரக்ஷனுக்கு கொண்டு போணும். அவங்க வந்து அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் தான் அவரோட மைண்ட்ல இருக்கு. மத்தபடி போயிட்டு பேசணும், ஃப்ளர்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்றத தாண்டி, அவங்க இப்போ மைண்ட் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் வந்துட்டு ஆரவோட மைண்ட் செட்டாவே இருக்கு. அவங்க அந்த ஜூஸ வந்துட்டு நீட்டவும் வந்துட்டு யூனா அப்படியே பார்க்குறாங்க. உங்களுக்கு அப்படின்ற மாரி சொல்லும்போது, எனக்கு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, இன்னொரு வந்து ஜூஸ் இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து காமிக்கிறாரு. 2 இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா என்ன? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, யூனா வந்து கேட்க டக்குனு ஷாக் ஆயிட்டான். என்ன அப்படின்ற மாரி கேட்கான். இல்ல 2 ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, அதான் என்கிட்ட பேசணுன்னே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். அப்படின்ற மாரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அ அது அப்படி கிடையாது. நேத்து நீங்க என்கிட்ட குட் மார்னிங் சொன்னீங்கல்ல, அத போய் நான் என்னோட பிரதர்ஸ் கிட்ட சொன்னேன். அவன் தான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்து குடுக்க சொன்னான். ஸோ அதான் அப்டின்ற மாரி சொல்ல, "ஓ! நான் கூட நீங்களே எனக்கு எடுத்துட்டு வந்தீங்களோன்னு நெனச்சேன்." அப்டின்ற மாரி சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டு, அவங்க வந்து பக்கத்துல வந்துட்டு ஒரு சேர் மாரி இருக்கு. அவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம் நின்னுட்டு இருக்காரு. இவங்க வந்து ஜூஸ் ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு யூனா. அதே மாரி ஆரம் வந்து ஜூஸ ஓப்பன் பண்ணல. ஜஸ்ட் அப்டியே இருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு நின்னுட்டு இருக்காரு. ஸோ கையில வந்துட்டு டவலோட அவர் வந்து நின்னுட்டு இருக்காரு. ஜூஸ் வந்து ஓப்பன் பண்ணல. ஆனா யூனா வந்து ஜூஸ் ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அப்படியே வந்து ஜூஸ குடிச்சிட்டு, ஜூஸ் நல்லாயிருக்கு. நீங்களே ப்ரிப்பேர் பண்ணதோ?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா, அவனே ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ நல்லா ஜூஸ் போடுவான். ஸோ வந்துட்டு எனக்கே அவனுடைய டெசர்ட் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆரம் வந்து சொல்றாரு. "ஓ! ஓகே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு அந்த இத குடிச்சிட்டு இருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப தேங்க் யூ." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து யூனா சொல்றாங்க, "தேங்க் யூவா? எதுக்கு?" "இல்ல உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட குடுத்தேனா, அவன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணான். அதுக்கு தான். அவனோட ஸ்மைல் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவன் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டா ஸ்மைல் பண்ணான். அது ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. அதுக்காக தான் தேங்க் யூ சொன்னேன். அவனோட ஸ்மைல வந்துட்டு நீங்க வந்து எனக்கு வந்து இப்படியும் அவன் ஸ்மைல் பண்ணுவான்னு எனக்கு காமிச்சு குடுத்ததுக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து இவனும் வந்து சொல்றாங்க, "ஓ! அப்படியா? அவர் என்ன பிடி சாமியா என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்கா, "ஆர்மியாலாம் எனக்கு தெரியல. பட் வந்து அன்னைக்கு சாங்ஸ் எல்லாம் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம யூனா வந்து சொன்னாங்க, "ஓ! ஆமாமா. ஸோ வந்துட்டு உங்க கூட ஒரு பெர்சன் இருந்தார்ல, அந்த பெர்சன் தானே?" அப்படின்னு சொல்லவும், நம்ம யூனா வந்து ஏன்னா என்ன நீங்க பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல கான்சர்ட்ல நான் சும்மா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள பார்த்தேன். விஐபி ரோல. நீங்களும் உங்க கூட ஒரு பெர்சனும் நின்னுட்டு இருந்தாங்க. ஸோ அதான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, அவரு ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்றது? சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிச்சுட்டு இருக்காரு. "ஓ! அப்படியா? ஓகே, ஓகே. எனக்கு உண்மையாவே சொல்லப்போனா கான்சர்ட்ல உங்களலாம் யாருன்னே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் சாங் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். மத்தபடி நீங்க
யாருன்னு கூட எனக்கு தெரியாது. சாரி அப்படின்ற மாரி சொல்லிட்டு யுவனா வந்து சொல்றாங்க. "இதுல என்ன இருக்கு? இப்ப தெரிஞ்சுக்கங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு என்னோட நேம் வந்து ஆரம். ஸோ நான் தான் அந்த டீமோட லீடர். அண்ட் வந்து என்னோட பிரதர்ஸ் இருக்காங்க 6 பேரு. ஸோ நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு டீம் அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! சூப்பர்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு யூனா வந்து, எனக்கு தெரியும். ஸோ வந்து ஹயங் லைன்ஸ், மங்ன லைன்ஸ் அப்புறம் ஒவ்வொருத்தர் நேமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத வந்து கேட்டோனே வந்துட்டு ஆரம் ஷாக் ஆயிட்டு, தெரியாதுன்னு சொன்னீங்க அப்டின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி புருவம்லாம் சுருக்கிட்டு ஒரு மாரி கேட்போம் இல்லையா? அந்த மாரி தெரியாதுன்னு சொன்னீங்களே அப்டின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. தெரியாது தான். பட்டு லாஸ்ட் டைம் நடந்த லைவ் சேட் பார்த்தேன். ஸோ அப்பதான் நீங்க எல்லாருமே கலாய்ச்சிட்டு ஒரு மாரி ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல ஒருத்தரோட நேம் சொல்லி. அப்போ கேட்டது தான் அப்டின்ற மாரி சொல்ல, லைவ் பார்த்தீங்களா? அப்டின்ற மாரி சொல்லிட்டு, ஆரமா அப்டியே வந்துட்டு ஒரு மாரி ஷாக்கா கேட்டுட்டு இருக்காரு. ஏன் லைவ் பார்க்கக்கூடாதா? அப்டின்ற மாரி சொல்ல, இல்ல நாங்க யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் லைவ் பார்த்துருக்கீங்க அப்டின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி வியர்டா கேட்டுட்டு இருக்காரு. எப்டி அது? அப்டின்ற மாரி சொல்லிட்டு, அது ஒண்ணும் இல்ல. நேத்து ரொம்ப போர் அடிச்சுதா, ஸோ என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். என்னடா பண்ற? எங்கேயாவது மூவி போலாமா? அப்டின்னு சொல்லி கேட்கலான்னு. அவனுக்கு வொர்க் இருந்தது. அவன் தான் அவங்க சஜெஸ்ட் பண்ண இந்த மாரி லைவ் போயிட்டுருக்கு. நீ வேணா பாரேன் அப்டின்ற மாரி சொல்லிட்டு. அப்ப பார்த்தது தான். ஐ திங்க் உங்கள எனக்கு தெரியறதுக்கு ரீசன் கூட அவன் தான் அப்டின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து யுவனா வந்து சொல்றாங்களா, "ஐயோ! அந்த ஃப்ரெண்டுக்கு கோயில கட்டணும்டா. ச்சே!" அப்டின்ற மாரி சொல்லிட்டு அவர் மைண்ட்ல ஓடிட்டுருக்கு. "இப்ப ஏதாவது சொன்னீங்களா?" அப்டின்ற மாரி சொல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த ஃப்ரெண்டுக்கு நான் தேங்க் யூ சொன்னேன்னு சொல்லுங்க." அப்டின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்து வந்து சொல்றாரு. "தேங்க் யூவா? எதுக்கு?" "சில இப்டி ஒரு ஆக்டர், இப்டி ஒரு க்ரஷ்ஷு" அப்டின்னு சொல்லிட்டு வாய் விட்டுறாரு. "என்ன க்ரஷ்ஷா?" அப்டின்னு சொல்லிட்டா நம்ம யுவன் வந்து பார்க்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்படி ஒரு ஆக்டர் வந்து திடீர்னு எங்கள வந்து பார்க்குறாங்கல்ல, அந்த ஒரு இதில சொன்னேன். அதான் தேங்க்ஸ் சொன்னேன். வேற எதுவும் இல்ல, வேற எதுவும் இல்ல. இதில அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. ஓ! ஓகே. அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சின்னதா ஸ்மைல் பண்ணாங்க. ஐ திங்க் உங்களோட குரூப் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஃபேமிலி மாரி அப்படின்ற மாரி வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, தேங்க் யூ அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே. எனக்கு இங்க மூவி ஷூட் வேற இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவங்க என்ன பண்ணாங்கன்னா கிளம்ப போறாங்க. ஸோ வந்துட்டு ஆரம் வந்துட்டு, சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு அப்படியே கிளம்புறாங்களா. ஸோ வந்துட்டு இவனா வந்துட்டு அங்க அந்த ஜூஸ் பாட்டில வந்து வச்சிருந்திருப்பாங்க குடிச்சு முடிச்சுட்டு. ஸோ வந்து அது வேஸ்ட்டு தானே. ஸோ வந்து குப்பையில தான் போடணும்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இவன் நம்ம வந்து டக்குனு ஆரம் அத எடுக்குறாங்களா, அத வந்து பார்த்தோன்னே, "நான் என்னாச்சு? அதையும் எடுக்குறீங்க? குடுங்க நான் டஸ்ட்பின்ல போட்டுறேன்" அப்டின்னு சொல்ல, இல்ல, இல்ல, இல்ல நானே போட்டுறேன் பிரச்சனை இல்ல. ஸோ நான் தானே குடுத்தேன் நானே போட்டுறேன்" அப்டின்ற மாரி சொல்ல, "ஓ! ஓகே" அப்டின்ற மாரி சொல்லிட்டு இவன முன்னாடி நடக்குறாங்க. பின்னாடி ஆரம் வந்து அந்த பாட்டில எடுத்து என்ன பண்றாரு அப்டின்னா, அவரோட பேக்ல வச்சுக்கிறாரு. ஸோ வச்சுட்டு அப்டியே வந்து எதுவுமே தெரியாத நல்ல விளையாட வந்துட்டு அப்டியே யூனா பின்னாடியே வந்துட்டு போக, யூனாவுமே வந்துட்டு கார் பார்க்கிங்க்கு வந்துர்றாங்க. ஸோ எப்படின்னா, யூனாவோட காருக்கு ஆப்போசிட்ல தான் ஆரம் வந்து கார நிறுத்தியிருப்பாரு. 2 பேரும் ஆப்போசிட் கார்ல வந்துட்டு ஏறுறாங்க. யூனாவுமே வந்துட்டு, "ஓகே நாளைக்கு பார்க்கலாம்" அப்படின்ற மாரி வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்றாங்களா, நம்ம ஆரம் வந்து, "நாளைக்கு மீட் பண்ணலாமா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆ எப்பவும் மீட் பண்ணிட்டு தானே இருக்கோம்." சாரி ஒரே ஜிம்க்கு வரோம். பட் இப்ப 3 டேஸா தான் மீட் பண்ணிட்டுருக்கோம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்றாங்க. ஆமாமா. ஃபேஸ் டூ ஃபேஸா 3 மந்த்தா 3 டேஸா தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ரொம்ப ஸ்மைல் பண்றாரு. ஏன்னா அவரு வந்து ஜிம் ஸ்டார்ட்டிங் இங்க வர்றதுக்கு ரீசனே வந்துட்டு யூனா மட்டும் தான்ல. தினமும் தான் பார்ப்பாரு. ஆனா யூனா வந்து இப்ப தானே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அவர் வந்து நின்னுட்டுருக்காரு. இவனோட கார் அப்படியே வந்துட்டு கிளம்புது. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஆரமா, அவருமே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இவனோட காருக்கு பின்னாடியே வந்துட்டு ஆரம் வந்து கார வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்காரு. யுவனாவுமே வந்துட்டு அவங்களோட ஃப்ளாட்குள்ள வந்துட்டு போயிறாங்க. ஐ மீன் அந்த பில்டிங்குள்ள வந்துட்டு போயிறாங்க. இந்த சைடு வந்துட்டு ஆருமே ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கானா, வீட்டுக்கு போய் பார்த்தா வந்துட்டு அங்க வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு மக்னில யாருமே இல்ல. ஸோ வந்து ஜிமினிமே வந்துட்டு நம்ம ரியா கூட விட்டுட்டு அவர் போயிட்டாங்க. நம்ம வந்து ஜேகேயுமே வந்துட்டு டேவ விட போயிட்டார் இல்லையா? ஸோ இன்னும் வந்துட்டு வரல. ஸோ வந்துட்டு சாரி நம்ம ஜேகே வந்து டேவ விட போயிட்டாரு. இன்னும் வரவே இல்ல. ஸோ நம்ம வந்து ஹயாங் லைன்ஸ் 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அதாவது நம்ம ஜின்னு, ஷுகா அப்புறம் வந்துட்டு நம்ம ஹோபி. ஸோ ஆரம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா உள்ள வர்றாரு. ஸோ வந்துட்டு அவருக்கு அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு அப்டி அந்த பேக்குங்க வச்சுட்டு, "ஐயோ! இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பி டே" அப்படின்னு வேற சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே கவுச்ல வந்து உட்கார்றாரா. நம்ம வந்து ஹோபியா வேக வேகமா பேக் ஓப்பன் பண்ணாரு. பார்த்தா ஒரு ஜூஸ் பாட்டில் குடிச்சிருக்கு. ஒரு ஜூஸ் பாட்டில் குடிக்கல. இத வந்து பார்த்தோனே அப்படியே ஹோபிக்கு சரியான டென்ஷன். "டேய் இதுக்காகடா நான் உனக்கு ஜூஸ போட்டு குடுத்து விட்டேன். நீ மட்டும் குடிச்சுட்ட. அந்த பொண்ணு குடுக்கவே இல்லையா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, நம்ம வந்து ஹோபியா திட்டிட்டு இருக்காரு. "டேய் ரிலாக்ஸ். அது குடிச்சது யூனா தான்" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷுகாவா அதாவது ஷுகா எப்படின்னு நெனச்சிருப்பாருன்னா, இவன் பேசியிருக்க மாட்டான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு தான் உட்காந்துருப்பாரு. இத வார்த்தை கேட்டோனே உட்காந்துருந்தவரு எந்திரிச்சுட்டு, "டேய் என்னடா சொன்ன?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா ஹயாங் நான் வந்துட்டு
அவங்ககிட்ட பேசுறதுக்கு தயங்கிட்டு தான் நின்னுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், அவங்க ரொம்ப ஓவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தாங்களா, எனக்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த மாரி அவன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். அதனால அவங்க கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்க. ஸோ அத வந்து சரி பண்றதுக்காக தான் நான் போயிட்டு இந்த ஜூஸ குடுத்தேன். தேங்க்ஸ்டா ஹோபி, நீ மட்டும் ஜூஸ் குடுக்கலன்னு வச்சுக்க பேசியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு மாரி சொல்லிட்டு வந்து சொல்ல, ஆ தேங்க் யூ ஸோ மச். அந்த நல்ல வேலைய பார்த்தது நான் தான் அப்படின்னு மாரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஜின்னு, பார்க்கறது மாமா வேல. இதுல எதுக்குடா உனக்கு பெருமை வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜின்னா எந்திரிச்சு உள்ள போயிறாரு. ஸோ அவரோட ரூம்குள்ள வந்துட்டு போயிறாரு. நம்ம வந்துட்டு ஆ ஆரம் தான். ஸோ வந்துட்டு சொல்றாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க வந்து சொன்னாங்க, "நாளைக்கு நம்ம மீட் பண்ணலான்னு. உங்களுக்கு தெரியுமா? நம்ம லைவ கூட பார்த்துருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன லைவா? எது? நம்ம லாஸ்ட் டைம் பண்ணோமே அந்த லைவா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா ஹயாங்" அப்படி சொல்ல, அதில உன்ன வச்சு வச்சு செஞ்சிருப்போமேடா" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "ஆமாமா. அது வந்து அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்களாமா. அவங்க சொன்னாங்க தெரியுமா?" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு ஒரு மாரி ஹாப்பியா வந்துட்டு அவரு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஜின்னா உள்ள போயிட்டு வெளிய வந்துட்டு ரூம்குள்ள போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வெளிய வராரு. பிகாஸ் வந்து ஆரம் இவ்ளோ ஹாப்பியா இருந்தா அவரு பார்த்ததே கிடையாதாம். அந்த வாய்ஸ் வந்துட்டு இப்டி ரூம்குள்ள வரையும் கேட்டுருக்குமா. அவரே வந்துட்டு இப்டி ரூமுக்கு வெளிய வந்து நின்னுட்டு அப்படியே வந்து ஆரம் பேசுறத அப்படியே கேட்டுட்டே நின்னுட்டு இருக்காரு. அவரும் ரொம்ப ஹாப்பியா எக்ஸைட்டா பேசிட்டு ஒரு மாரி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த டே வந்துட்டு இப்டி ஸ்டார்ட் ஆனது. அவரு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாரா. அந்த மாரி ஹாப்பியா இருக்காரு. நம்ம சின்னத பார்த்துட்டு, டேய் போதும் போதும். நீ ஹாப்பியா இருக்கது எனக்கும் சந்தோஷம் தான். போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிடு ஓகே அப்படின்ற மாரி வந்து சொல்ல, சரி ஓகே ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆரமும் போயிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து டைம் டேபிள்ல வந்து ஃபுட் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜீனு வந்து கோச்சுல உட்காந்துருக்காரு. நம்ம வந்து ஹோபி தான் வந்துட்டு ஸோ வந்துட்டு போயிட்டு டிப்ஸ் குடுத்துட்டுருக்காரு. "நீ இப்படி பேசுடா, அப்படி பேசுடா, ஒர்க் அவுட் ஆயிரும்டா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆரம்க்கு டிப்ஸ் குடுத்துட்டுருக்காரா. ஆரம்க்கா இப்போதைக்கு அவருக்கு மைண்ட்ல இருக்குது, நம்ம வந்து யூனா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் தான் அவர் மைண்ட்ல ரிப்பீட்டடா ஓடிக்கிட்டே இருக்கு. நாளைக்கு எப்போ வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் உட்காந்துருக்காரு. ஹோபி சொல்றதெல்லாம் காதுலயே விழுகல. நம்ம வந்து ஷிகா வந்துட்டு கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு, "ஆமா ஹயாங், என்ன இன்னைக்கு ஷா வரவே இல்ல? என்னாச்சு? என்ன அவங்க கிட்ட சத்தம் கிட்ட போட்டீங்களா என்ன?" அப்படின்ற மாரி வந்துட்டு கேட்க, நம்ம வந்து ஜின்னு, "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான்லாம் அவள எதுவும் சொல்லல. அவளுக்கு கால்ல அடிபட்டுருக்கு. அதனால தான் அவ வரல." அப்படின்ற மாரி சொல்ல, "எனக்கு கால்ல அடிபட்டுருக்கா? என்னாச்சு ஹயாங்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரா, அவரு வந்து கேட்குறாரு. ஸோ வந்துட்டு, "ஒண்ணும் இல்லடா, நேத்து ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து கால் சொலிக்கிருச்சு. ஸோ கால் பண்ணா நைட் டைமு. ஸோ நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹோபியா ஷாக்கா இருந்துச்சு வந்துட்டு, "அண்ணா நீ சீரியஸா சொல்றியா என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா வந்து பசங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜின் வந்து ஷாவ கண்டுக்க கூட மாட்டாரு. "நீ இப்போ ஃபர்ஸ்ட்டு போ. நீ இப்ப எதுக்கு என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "நோ, நோ, நோ, நோ" அப்படின்ற மாரி மட்டும் தான் சொல்லிட்டே இருப்பாராம். அவங்களுக்கே ஷாக்கு தான். "என்னக்கா ஹயாங் சொல்ற?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின்னுமே வந்துட்டு, டேய் ஜஸ்ட் ஹெல்ப் அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்ல, "ஏன் ஹயாங், எப்படியும் காலையில வந்தோனே நேரா இங்க உன்கிட்ட தான் அட்டெண்டன்ஸ் போட வருவாங்க. இன்னைக்கு மார்னிங்லேருந்து வரல. கிட்டத்தட்ட டைம் ஒரு 12 மணி ஆக போகுதுன்னே வையேன். இப்போ வரைக்கும் ஒரு செகண்ட் கூட நீ அவங்கள மிஸ் பண்ணல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஷிகா வந்து கேட்டுட்டுருக்கா. நம்ம வந்து சின்னு மிஸ்லாம் பண்ணல. இப்ப என்ன உன் ஆள பார்க்கணுமா? போயிட்டு வாடா ஃபர்ஸ்ட்டு அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ம் ஷிகா வந்து சுகா கிட்ட வந்து நம்ம வந்து ஜின் வந்து சொல்றாரா, ஷிகா வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ அவுட் சைடு வந்துட்டு ஐ மீன் சிட்டி அவுட்டர்ல ஷூட் போயிருக்கா. ஸோ அதனால வாய்ப்பில்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் வந்து அப்படியே சாஞ்சு உட்கார்றாரு. அப்போ வந்துட்டு ஆரம் தான், "அய்யய்யோ!" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "என்ன அய்யய்யோ?" இல்ல அப்போ யுனாவுமே அ சிட்டி அவுட்டர் போவாங்கல்ல, அவங்களுக்கு கோல்டா இருக்குமே, அவங்க எல்லாமே எடுத்துட்டு போனாங்களான்னு தெரியலையே, அப்படின்னு மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆரம் வந்து சொல்றாரா, இத கேட்டோனே வந்துட்டு நம்ம வந்து ஹோபியா இவ்வளோ நேரம் வந்து ஷாக் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஷாக்ல ஒரு மாரி அப்செட்டா நின்றுப்பாரு. இது கேட்டோனே, டேய் முடியலடா, சத்தியமா முடியலடா. ஒரு இடத்துக்கு போறவங்களுக்கு என்ன எடுத்துட்டு போணும்னு தெரியாதா? நீ பண்ற அலம்பு இருக்குல்ல, சத்தியமா முடியல அப்படின்ற மாரி சொல்ல, வேகமா வந்துட்டு நம்ம ஆரமா ஷிகா பக்கத்துல உட்காந்துட்டு, "ஹயாங் நீங்க வேணா வாங்களேன், நம்ம போயிட்டு நிவிய பார்த்துட்டு வரலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "தம்பி, உன்னோட நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. நான் என் ஆள நைட்டு போய் பார்த்துக்கிறேன். தேவையில்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷிகாவ டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா, அவருக்கு போகணும்னு தான் ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. பட் வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தான் இருந்தா, "என்னங்க ஏன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்க? பாவம் நிவி வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? வாங்க போலாம்." அப்படின்னு மாரி சொல்லிட்டு வந்துட்டு ஆர் வந்து கூப்பிட்டுட்டு இருக்கானா. நம்ம வந்து, "ம் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ உன் ஆள் அங்க தான் ஷூட்டிங்ல இருக்கால்ல?" அப்படின்ற மாரி சொல்ல, டெஃபினெட்லி. இன்னைக்கு அவங்க கூட சொன்னாங்க, "இன்னைக்கு ஷூட் இருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. ஆ இப்போ கூட நிவியும் அண்ட் வந்து யூனாவும் ஒரே மூவில தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல மூவி கூட முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நிவி சொல்லிட்டு இருந்தாங்க. "ஆ நிவிக்காக நீ அந்த டீட்டெயில்ஸ கேட்டியா? இல்ல உன் ஆளுக்காக அந்த டீட்டெயில்ஸ் கேட்டியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து ஷிகாவா கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காரா. நம்ம ஆரவும் ஏதோ சின்ன குழந்தை மாரி பதில் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஜின்னு தான் தலையில அடிச்சுட்டு, "டேய் தயவு செஞ்சு 2 பேரும் போயிட்டு வந்துருங்கடா.
உங்கள் அளவு சுத்தமாக தாங்கலை. ஒருத்தனா அவங்க தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன லக்ஷம் எடுத்துகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு கிளம்புங்கடா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்து ஷூகாமா சரி சரி இரு நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஷூகா போயிட்டு ரெடியாக போகிறாரு. நம்ம வந்துட்டு ஆரம்பித்தோ நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நம்ம வந்து சின்னதாக அப்படியே வந்துட்டு ஹோபி வந்து பார்க்க ஹோபியா அப்படியே கவுச்சில் வந்து அப்படியே உட்காந்துட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருக்காரு. ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னடா நீங்கள் உட்காந்துட்டேன் ஹோலை பார்க்க போல அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை ஹயாங் போல அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்டா என்னாச்சு ஏன் போல அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை ஹயாங் இப்போல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டான்றது மைண்டில் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டே இருக்கா. எங்கள் கோவத்தில் அவளை ஏதாவது சொல்லிடுவேணும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவள் ஆல்ரெடி நிறைய பிரச்சனையில் இருக்கா. இதில் நான் போய் ஏதாவது கோவமாக கத்தி அது அவளுக்கு இன்னும் ஹர்ட் ஆகிடுச்சுன்னா அதான் சரி கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னா எப்படி கொடுத்துட்டே இருக்க போறியா? அவள் சொல்லலைன்னா என்னடா உனக்கு தெரியும்ல என்ன பிரச்சனைன்னு. அப்புறம் என்னடா போய் அவள் கூட நிற்க வேண்டியதானே. அதான் ஹயாங் பிரச்சனையே. அவளுக்கு என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை. எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து தனியாகவே பார்த்துட்டாளா. அதான் எல்லாத்தையும் இப்போவும் தனியாகவே பார்க்கலான்ற மைண்ட் செட்டில் இருக்கா ஹயாங். அவகிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன் உனக்காக நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ இப்படி தனியாக இருக்காதுன்னு. நான் சொன்னாலும் அவெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டா ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவரே உட்காந்துருக்காரா ஒரு மாதிரி. கரெக்டாக அந்த டைமு ஷுக்காவும் ஆரமும் வந்துட்டு கிளம்பிட்டு வராங்க. ஸோ அதை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம வந்து ஹோபி தான் கார்கி வந்துட்டு டேபிள் மேலே இருந்திருக்கோம். அதை தூக்கி வந்து போட பார்த்து போயிட்டு வாங்கடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி சொல்லாரு. சரி ஓகே நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் ஹயாங் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஷுகாவும் அண்ட் வந்துட்டு ஆரமும் அங்கே வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜின்னு தான். ஸோ வந்து ஹோபி பார்த்துட்டு புரியுது பட் அவள் கூட இருக்க ஒரு 5 நிமிஷம்னாச்சு அவள் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாள்ல, நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஹோபியை பார்த்து சொல்ல ஹோபிக்குமே அது கரெக்டுன்னு தோணுது. அவள் என் கூட இருக்கும்போது தான் கொஞ்சம் நாச்சும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கா. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி அவர் ரெடியாக தான் இருப்பாரா. சொன்னாலும் வந்துட்டு அவர் வந்து கார்க்கு எடுத்துகிட்டு சரி ஓகே ஹேங் நான் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ வீட்டில் யாருமே இல்லை, ஜின் மட்டும்தான் தனியாக இருக்காரு. ஜின்னுக்கு ஒரு மாதிரி மைண்டே ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் ஆஃப் த ரீசன் எப்போவுமே வந்துட்டு ஜின்னை வந்து பார்க்க ஷா எப்போவுமே ஏர்லி மார்னிங் வந்துடுவாங்க. வந்தோடனே வந்துட்டு ஜின் 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 சொல்லிட்டு ஜின்னு பின்னாடியே சுற்றிட்டே இருப்பாங்க. ஜின்னுமே வந்து இப்போ எத்துக்கிட்டி காலையிலே வந்து உயிர் எடுத்துகிட்ருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய கொஷின்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஷா வந்து கேட்குற மாதிரி தெரியல. எவ்ரி டே வந்துடுவாங்க. ஃபீவர்னால் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. இங்கே வந்துடுவாங்க. வந்து ஜின்னை பார்த்து கொஞ்சம் நேரம் டீஸ் பண்ணிவிட்டு பசங்க கூடலாம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு திட்டிட்டு வெறுப்பேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்க்கே போவாங்க. ஸோ இன்றைக்கி ஷா இல்லை. அது ஒரு மாதிரி அவருக்கு மைண்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. வீட்லேயுமே யாருமே இல்லையாம். அவருக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. ஸோ வந்து அவருமே அப்படியே உட்காந்தே இருக்கார். ஸோ அப்போ கரெக்டாக வந்துட்டு ஜேகே உள்ளே வரானா. ஜேகே உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான். அதே டைமில் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாகவும் இருக்கானா. அவன் வந்துட்டு எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னை கொன்றுவேன் ஒழுங்காக சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜின்னு வந்து மிரட்டுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகேமே போயிட்டு சாப்பிட்டுட்டு சரி ஓகே நான் சாப்பிட்டேன் எப்போ போய் படுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கா. சரி ஓகே போயிட்டு படு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜீனுமே சொல்கிறாரு. ஸோ ஜேகே நேராக ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். கரெக்டாக நம்ம வந்துட்டு ஜீனு தான் ஜேகே நீ தூங்க தானே போகிற, டோரை லாக் பண்ணிக்கோ நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம வந்துட்டு ஜேகே தான் எங்கே ஹயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. ஒன்றும் இல்லைடா குக்கிங்க்கு ஷாப்பிங் போகிறேன், ஸோ திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் வாங்கிட்டு வரணும் அதுக்கு தான் அப்படின்னு மாதிரி சொல்ல நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம வந்து ஜேகே நீ தான் தூக்கம் வருதுன்னு சொன்னல போய் தூங்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வந்துட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜேகேயுமே போயிட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போயிட்டு மனுஷன் படுத்துட்டான். பிகாஸ் ஆஃப் த ரீசன் வந்து டக்குன்னு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஸ்வீட்டி சடனாக சேடானது ஏதோ மைண்டில் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ வந்துட்டு ஸ்வீட்டிக்கு ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு என்னாச்சு அவங்க சிரிக்கிறாங்க ஆனால் ஏன் எனக்கு ஏதோ சிரிக்காத மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே வந்து படுத்திருக்காரு. தூங்கலாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து படுத்திருக்காரு. அவர் மைண்ட் அப்செட்டாக இருக்குது. அப்படி படுத்திருக்காரு. அப்படியே ஜின் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஜின்னா வந்துட்டு ஷாப்பிங் தான் போயிருப்பார். லிட்ரலி ஷாப்பிங் போயிட்டு எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு அப்படியே காரில் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு வெளியே வந்துட்டு எப்படின்னா வந்து ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குது. அந்த ஜூஸ் ஷாப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஷா வந்து அடிக்கடி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த கடையில் ஜூஸ் செம்மையாக இருக்கும் தெரியுமா, என்னோடய ஃபேவரெட் அப்போல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்களா. அதை வந்து அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு இது அவளோட ஃபேவரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரே அறியாமல் போயிட்டு அந்த ஜூஸை வாங்குறாரு. வாங்கிட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு அப்படி கார்கிட்ட வரும்போது தான் இப்போ நான் இது எதுக்கு வாங்கினேன், குடிக்க தான் வரலையே, இப்போ என்ன அவள் வீட்டுக்கு போய் கொடுக்கணுமா என்ன, அச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சரி இதை திரும்ப போய் ரிட்டன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஷாப்குள்ளேயே போகிறாரு. போயிட்டு இது எப்படி ரிட்டன் வேறு பண்ணுறது, அவள் வேறு வீட்டுக்குள்ளே இருப்பான், ரொம்ப போர் அடிக்கும்,
நம்மளே போய் குடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணாருன்னா, அப்படியே வந்துட்டு கார் வந்துட்டு எடுக்குறாரு. நேரா வந்துட்டு ஷாவோட வீட்டு கேட் வரையும் போயிட்டாரு. ஆனா மனுஷனுக்கு ஷாவோட வீட்டுக்குள்ள போக ஒரு மாரி இருக்கு. வாட்ச்மேன் அத நோட் பண்ணிட்டு, சார் உள்ள வாங்க சார்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து உள்ள வந்து டோர்லாம் ஐ மீன் அந்த கேட்டெல்லாம் ஓப்பன் பண்றாரு. ஜிமிக்கி ஷாக்கு. என்ன அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பிகாஸ் வந்து நைட் டைம் வந்துட்டு இவரு வந்திருப்பார்ல, அந்த கார் வந்திருக்கும் இல்லையா? அதனால அவருக்கு வந்துட்டு ஓகே இது வந்து இந்த இந்த எப்படி சொல்றது? வேண்டப்பட்டவங்க தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு காரையுமே டோர்லாம் ஓப்பன் பண்ணி வராரு. நம்ம வந்து ஜின்னுமே ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவருமே அந்த ஜூஸ எடுத்துட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாருங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வந்துட்டு நம்ம வந்து ஹால்ல வந்து அவங்க எப்படி சொல்றதுன்னா, அக்கா, மாமா அப்புறம் வந்துட்டு ஷாவோட அம்மா, அப்பா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு என்னன்னா கால்ல அடி போட்டிருக்கும் இல்லையா? அத வந்து பார்க்கறதுக்காக வந்துட்டு நம்மோட ஷாவோட அக்கா வந்து ஜிவோ வந்து வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜின்ன பார்த்தோனே, "ஜின்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. ஜின்னுமே வந்து ஹாய் அப்படின்ற மாரி சொல்லிட்டு சின்னதா ஸ்மைல் பண்றாரு. ஆ "ஷா மேல இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னி கேட்காமயே ஆன்சர் பண்ணிடுறாங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு யார பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு அவங்க அக்காவே ஆன்சர் பண்ணிடுறாங்களா. அவங்க மாமா தான். "என்னடி யார் இது? என் நீ பாட்டுக்கு ஷா மேல இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா? என்ன?" அப்படின்ற மாரி கேட்கா. "அவ லவ் பண்றேன்னு சொன்னால்ல, அது இந்த பையன் தான்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "ஆ ஓகே, ஓகே, ஓகே. அது இந்த பையன் தானா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டா. அவருக்குமே அப்பதான் ரியலைஸ் ஆகுது. சரி, சரி. ஓகே, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காரு. இந்த சைடு அம்மா, அப்பா 2 பேருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஷாவா ரூம்குள்ள சரியான போரிங்க. ஸோ அவங்களுக்கா சுத்தமா அந்த டே ஸ்டார்ட்டே ஆகல. எப்பவுமே ஜின்ன பார்த்துட்டு, ஜின்ன டீஸ் பண்ணிட்டு அப்படியே போகும் இல்லையா? இப்போ சுத்தம் அது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா அப்படியே உட்காந்தே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப கடுப்பாகுது. அந்த ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? லேப்டாப் ஓப்பன்ல இருக்கு, மொபைல்ஸ் இருக்கு. ஸோ வந்து மூவி பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இருந்தாலுமே வந்துட்டு அந்த ஒரு எம்ப்டினஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. அது எப்படியோ ஒரு மாரி கடுப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ! அப்படின்ற மாரி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜீனு தான் அப்படியே டோர நாக் பண்றாரு. அதாவது டோர் ஃபுல் ஓப்பன்ல தான் இருக்கும். ஜஸ்ட் டோர் அப்படியே லாக் பண்றாரு. லாக் பண்ணோனே, "அம்மா தயவு செஞ்சு போங்கம்மா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து ஒரு மாரி சைன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா. ஸோ வந்து இத வந்து பார்த்துட்டு ஜீனு, "நான் நான் வந்திருக்கேன். கொஞ்சம் திரும்பி பாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பல்ல கடிச்சிட்டு சொல்றாராம். ஸோ அது வந்து பார்த்தோனே அப்படியே ஷாக்கா ஒரு கட்டத்துக்கு மேல டக்குனு எழுந்து "ஜின்னு" அப்படின்னு மாரி சொல்றாங்க. "ஏய் கால் அடிபட்டுருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கத்திட்டு வேகமா உள்ள வராரு. ஸோ உள்ள வந்துட்டு அப்பதான் வந்துச்சு ஆஷா சாரி ஜின் எக்ஸைட்மென்ட் எக்ஸைட்மென்ட் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாம் தலையெழுத்து புடி அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வாங்கிட்டு வந்த ஜூஸ கையில குடுக்குறாரா? "என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபேவரைட் ஜூஸு. "என்னோட ஃபேவரைட்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே 32 பல்லு தெரியுது. நான் வந்து ஷாக்கு. வந்து ஜின்னு ஷாப்பிங் போனேன். பார்த்தேன். சரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பேன் தான் வாங்கிட்டு வந்து குடுத்தேன். மத்தபடி ஓவரா இமேஜின்லாம் பண்ணிறாத. அப்டின்ற மாரி சொல்லிட்டு அவர் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்டின்ற மாரி வந்து சொல்ல, ஜின் ஒரு வார்த்த கால் எப்டி இருக்குன்னு ஏதாவது கேட்குறீங்களா? நீங்க பாட்டுக்கு போறீங்க. கொஞ்சம் கூட பாசமே இல்லையா என் மேல? அப்டின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்லி ஒரு மாரி டிராமாட்டிக் ட்ராமாவா ஒரு மாரி கேட்டுட்டு இருக்காங்க. நீ மூவில மட்டும் ஆக்ட் பண்ணு. ஏன் முன்னாடி இல்ல. நல்லா தானே உட்காந்துட்டு இருக்க. அதான் நான் வந்து எந்திரிக்க ட்ரை பண்ணேன். அதிலேயே தெரிஞ்சுச்சு நீ எப்டி இருக்கன்னு. நான் கிளம்புறேன் அப்டின்ற மாரி சொல்லிட்டு அவரா கத்திக்கிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே வராரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஹால்ல இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த இது கேட்டுருக்குமா. ஸோ அவங்க வந்துட்டு எதுவுமே கண்டும் காணாமல் எங்களுக்கு எதுவுமே கேட்கல அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க எல்லாருமே அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜீன் வந்து பாய் ஆண்டி, பாய் அங்கிள், பாய் சிஸ்டர், பாய் ப்ரோ அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு பொலைட்டா ஒரு மாரி ரொம்ப ஹம்பிளா அப்படியே வெளிய போறாரு. ஷாக் கிட்ட இருந்து அந்த வாய்ஸ் வந்து இங்க இல்ல. ஸோ அப்படியே சைலன்ட்டா அப்படியே அந்த வீட்ட விட்டு வெளிய போறாரா, நான் வந்து ஷாவ அப்படியே தத்தி 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 அப்படியே வந்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறேங்க போயிட்டானா அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு மேலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. கீழ உட்காந்துட்டு இருக்க அக்காவ பார்த்து. போயிட்டாரு போயிட்டாரு அப்படின்ற மாரி சொல்ல. கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படின்ற மாரி சொல்லிட்டு பாவமா மூஞ்சி வச்சுட்டு இருக்காங்க. போய் ஒழுங்கா ரெஸ்ட் எடு. இல்லைனா போனவர் திரும்ப வந்தோனே கத்திக்கிட்டு இருப்பாரு. போடி ஃபர்ஸ்ட்டு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க அக்கா வந்து சொல்ல மறுபடியும் அவங்க வந்து ரூம்குள்ளேயே போயிறாங்க. ஸோ ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்காரு இல்லையா, அத அப்படியே என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. என்னோட ஃபேவரைட் ட்ரிங்க் உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க அவ்ளோ ஹாப்பியா வந்து அந்த ஜூஸ வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜின்னுமே வந்துட்டு கார அச்சீவ் பண்ணிட்டு போறாரு. பட் என்னமோ தெரியல. அவருக்கு ஒரு மாரி ஹேப்பியா இருக்கு. ஸ்மைலியா இருக்கு. ஒரு மாரி மார்னிங்லேருந்து இருந்த ஒரு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இப்போ இல்ல. நல்லாயிருக்கு. அவர் ஒரு மாரி ரிலாக்ஸா அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஹோபி ஸ்ரீ சைட காமிச்சோம் அப்படின்னா, ஸ்ரீயா வந்துட்டு அவங்க வந்து எப்படின்னா வந்து ஷூட்டிங்க்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ரெடி ஆயிட்டு அப்படியே வந்துட்டு கீழ வராங்க. ஸோ வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா லேட்டா தான் எந்திரிச்சிருப்பாங்க. நைட் லேட்டா தான் தூங்கிட்டு லேட்டா தான் எந்திரிச்சிருப்பாங்களாம். வந்துட்டு அப்படியே டைனிங் டேபிள்ல உட்காராங்க. ஸோ வந்து மெய்டு ஆன்டி வந்து ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீயுமே வந்துட்டு தேங்க்ஸ் ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா ஹோபி வந்துட்டு உள்ள வராராம். உள்ள வந்துட்டு குட் மார்னிங் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைட் ஸ்மைலோட தான் வராரு. அது ஹோபிக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல தான் உள்ள வராரு. நம்ம வந்து
ஸ்ரீக்கு வந்து ஹோபியை பார்த்தோன்னே அவ்வளோ ஸ்மைலு. இவ்வளோ நேரம் கொஞ்சம் அப்செட்டாக ஸ்மைலே இல்லாமல் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஹோபியை பார்த்தோன்னே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. வா ஹோபி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆல்ரெடி ஹோபி சாப்பிட்ருப்பாரு. பட் இருந்தாலும் ஸ்ரீ வந்து கூப்பிட்டாங்களே வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே தனியாக சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அவருமே ஃபுட்டை வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக ஃபுட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு இதை வந்து மெய்ட் ஆண்டி வந்து நோட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே வந்து கிச்சனுக்குள்ளே போயிடறாங்க. பிகாஸ் வந்து மார்னிங்லேருந்து அந்த ஸ்மைல் இருந்திருக்காது. ஸோ வந்து ஸ்ரீ வந்திருப்பாங்க, காஃபி குடிச்சிருப்பாங்க, திரும்ப வந்து ரூம்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வந்திருப்பாங்க. அந்த ஸ்மைலே அவங்க ஃபேஸில் இருந்திருக்காது. பட் இப்போ அந்த ஸ்மைல் இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் த ரீசன் வந்துட்டு ஹோபி. ஸோ அந்த ஒரு ஸ்மைல் போதும். ஸோ வந்து ஸ்ரீயோட டே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆக ஸோ ஸ்ரீயுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஹோபியுமே வந்துட்டு "என்ன ஷூட்டு கிளம்பிட்டியா?" அப்படின்னு மாதிரி வந்து கேட்கா. கிளம்பிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து சொல்ல யா ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கா. ஸோ வந்து நம்ம வந்து ஹோபியுமே சரி போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து அப்படியே காரில் வந்துட்டு நம்ம ஸ்ரீயன் வந்து ஹோபி போயிட்டு இருக்காங்க. ஸ்ரீக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப டல்லாக இருக்கும், ரொம்ப மைண்டே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நேற்று அவங்க வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ வந்துட்டு கங் தான் எல்லாத்துக்கும் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே யோசிச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹோபி வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஹோபியோட ஷோல்டரில் அப்படி கையில் வந்து அப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அப்படியே தலையை சாய்ச்சி வச்சு உட்காந்துட்டு அப்படி அந்த ட்ராவல் வந்து ரொம்ப சைலண்டாக போயிட்டுருக்கு. ஹோபியுமே என்னாச்சு அப்படின்னு கேட்கல. நம்ம ஸ்ரீயுமே வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்களுமே சொல்லலை. ரொம்ப சைலண்ட்டாக அந்த ட்ரைவ் வந்து போயிட்டுருக்கு. ஹோபிக்கு உள்ள அவ்வளோ பெயினாக இருக்குது. பட் அவங்க வந்து காமிச்சிக்கல. அதே மாதிரி ஸ்ரீக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. பட் அவங்களுமே அதை காமிச்சிக்கல. ஸோ 2 பேருமே அப்படியே சைலண்ட்டாக அந்த ட்ரைவ் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஹோபியுமே போயிட்டு நம்ம ஸ்ரீயோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்ரீயுமே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தது கூட தெரியாமல் அவங்க அப்படியே படுத்திருக்காங்க. கண்ணை மூடி க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஹோபிக்கு டிஸ்டர்ப் பண்ணவே மனசே வரல. பட் இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட் இல்லையா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ரீ ஷூட்டிங் ஸ்பாட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஸோ அவங்களுமே வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் கண்ணு மூடியே படுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ அவங்களால எக்ஸ்போஸே பண்ண முடியல. பிகாஸ் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபீல்டுக்கு வந்திருப்பாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, இந்த 1 இயராக எவ்வளோ டவுன்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக மனசெல்லாம் ஒரு பெயினோடு அப்படியே வந்து அப்படியே ஹோபியோட ஷோல்டரில் சாஞ்சிருக்காங்க. ஹோபியுமே அப்படியே வந்துட்டு எதுவுமே பேசல, சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நான் இருக்கேன், நீ எதை பற்றி யோசிக்காத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற எந்த வேர்ட்ஸுமே இல்லை. ஸ்ரீயோட ஹேண்ட்ஸை அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீயுமே அந்த ஹேண்ட்ஸோட அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ட் பண்ண ஃபீல் அதை அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து ஹோபியை பார்க்குறாங்க. தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்களா. ஹோபிக்கு ஒன்றுமே புரியல. என்ன தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை மார்னிங் என்னை பார்க்க வந்ததுக்கு அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டும் அவங்க அப்படியே வந்துட்டு காரை விட்டு கீழே இறங்குறாங்க. ஸோ வந்து ஹோபியுமே வந்துட்டு அப்படியே ஸ்ரீயை வந்து பார்க்க ஸ்ரீயுமே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய் லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு இறங்கி நடந்து போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு ஹோபியுமே வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன், சாரி சொல்கிறேன், லவ் யூ சொல்கிறேன், ஆனால் எனக்கு இதான் பிரச்சனைன்னு மட்டும் ஏன் சொல்ல மாட்டேன் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த கார்லேயே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஸ்ரீ என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா ஹோபி போயிட்டான் அப்படின்னு மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஹோபி அங்கே அந்த பிளேஸை விட்டு நகரவே இல்லை. அதே பிளேஸில் தான் உட்காந்துட்டு அப்படின்னு அந்த கார்லேயே உட்காந்துட்டு அப்படியே அதே பிளேஸில் தான் அந்த காருமே நின்றுட்டுருக்கு. நம்ம ஸ்ரீ வந்துட்டு போகிறாங்க, காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் அந்த டைம் வந்து போகுது. ஆனால் ஹோபி அங்கே அந்த கார் எடுத்துகிட்டு கிளம்பவே கிடையாது. அது அப்படியே நின்றுட்டே இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு நிவி சைடு காமிச்சோம் அப்படின்னா நிவி வந்துட்டு அவங்க எப்பவும் போல தான். ஸோ வந்துட்டு ஷுகாவுக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்களே நான் இந்த மாதிரி ஷூட்டிங்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே. அதே மாதிரி வந்துட்டு இப்போவுமே அதே மாதிரி தான் மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. வந்துட்டு நம்ம வந்து ஷுகாவுக்கு ஸோ நம்ம வந்து ஆரந்தா கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பார். ஷுகா வந்து சும்மா தான் உட்காந்துருப்பாரு. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ வந்து இதை பார்த்துட்டு எனக்கு ஏன் தனியாக சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லை யாழ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்களாம்மா அதான் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ வந்து அப்போ நீங்கள் வரது சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷுகா கிட்ட ஆரம் வந்து கேட்குறாரு. இல்லை சொல்ல சர்ப்ரைஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நம்ம வந்துட்டு ஆரம்பம் வந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே சிரிக்கிறாரு. ஸோ அப்படியும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ட்ராவலில் வந்துட்டு அந்த பிளேஸையுமே ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ ரீச் பண்ணால் அங்கே வந்து கரெக்டாக வந்துட்டு ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ டைலாக் வந்துட்டு நம்ம அதாவது நிவியும் அண்ட் வந்துட்டு யூனாவும் ஆப்போசிட் நின்றுட்டு ஒரு மாதிரி ஆர்கியூமெண்ட் மாதிரி ஒரு சீன் போல். ஸோ அந்த சீன் வந்து போயிட்டுருக்கு. நிவி வந்து யூனா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யூனா வந்து நிவி கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அது எப்படின்னா ஏதோ லிட்டரலி தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஷூட் மாதிரி தெரியல, ஏதோ சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆர்கியூமெண்ட்டை தாண்டி ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஷூட்டிங் எல்லாம் இல்லை, அதாவது கேமராலாம் இல்லைனா அது கண்டிப்பாக ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ வந்துட்டு
நம்ம வந்துட்டு ஆரமும், சிவாவும் அப்படியே கார விட்டு இறங்கிட்டு அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐய்யய்யோ! இவளுங்க 2 பேரும் ஒரே வீட்ல வாழ போறவங்க. இவளுங்க எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காளுங்களே அப்படின்னு மாரி சொல்லிட்டு, இந்த சைடு நம்ம வந்து சிவாவ பதறி அடிச்சுட்டு வேகமா உள்ள வேகமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்குள்ள வராரு. நம்ம வந்து ஓபி ஐய்யய்யோ! என்னாச்சு? இவனாவ என்னது இவங்க திட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வராங்க. டேய் நல்லா பாரு! உன் ஆளு தான் என் ஆள திட்டிட்டு இருக்கா அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சிவாவும் ஆரமும் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது. ஸோ வந்துட்டு ஓகே டேக் ஓகே கட் அப்படின்ற மாரி வந்து சொல்லல. ஸோ வந்துட்டு நம்ம வந்து யுவனாவும் நிவியும் டக்குன்னு சிரிச்சர்றாங்க. அத பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் உயிரே வருது. ஐயோ! நான் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாரி தான் இருக்கு 2 பேருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம வந்து யுவனா வந்து நிவிக்கிட்ட, "இருந்தாலும் நீ ஓவரா டயலாக் பேசிட்ட" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு யுவனா, அ நிவி வந்துட்டு "ஸ்கிரிப்ட்டுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஷிகா. ஷிகாவ பார்த்தோனே வந்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. சிரிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வந்துட்டு யுவனா அத நோட் பண்ணிட்டு, "என்னாச்சு? ஏன் அப்படி நின்னுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "ஆ ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இல்ல நம்ம வந்து ஷிகாவ வேகமா தரத்தரன்னு ஐ மீன் அங்க நின்னுட்டு இருந்தாங்கல்ல, அத வந்து பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! ஷிகா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு ஷிகா வந்து புடிச்சு இழுத்துட்டு வராங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரமா அப்படின்னு நின்னுட்டு இருக்காராம். அந்த பிளேஸ்ல. ஸோ வந்து நம்ம வந்து யூனோக்குழுமே போடல. என்னாச்சு அப்படின்னு மாரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஷிகா பின்னாடி ஆரம் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு எப்படின்னா, அந்த பிளேஸ்ல வந்து நெறைய அ ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. ஸோ வந்து கோ ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் டைரக்டரு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதனால வந்துட்டு ஐயோ! ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்துட்டு ஒரு அவங்க மேக்கப்லாம் போடுவாங்க இல்லையா? அந்த ஒரு ரூம் இருக்கும். ஸோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்றதுக்குன்னு ஒரு செட்டு மாரி போட்டிருப்பாங்க. ரூம் கூட கிடையாது. செட்டு மாரி இருக்கும். ஸோ அந்த செட்டுக்குள்ள வேகமா கூட்டு போறாங்க. நம்ம வந்துட்டு ஷிகாவுமே மாஸ்க்க கழட்டி அப்பதான் ரிமூவ் பண்றாரு. கழட்டுறாரு. கழட்டிட்டு வந்துட்டு என்ன அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவரா ஒரு மாரி பிளிங்க் பண்றாரு ஐஸ. "ஐயோ! என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள யாரு இங்க வர சொன்னது?" அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ம வந்து நிவி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த அதில சும்மா தான் உன்ன பார்க்கவே இல்லல்ல. அதான் வந்தேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் வந்து ஸ்மைல் பண்றாரு. ஐயோ! ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? நான் தான் ஈவினிங் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன்ல. அப்புறம் என்ன ஷுக்கா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ஒரு மாரி பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. ஐயோ! போச்சு யாராவது பார்த்தா என்ன ஆகும்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஷிகாவா அப்படியே வந்துட்டு நிவிய வந்து அப்படி கை பிடிச்சுட்டு, "இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்ன நம்ம லவ் பண்றோம். எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிய தானே போது ஒன் டே. அப்ப பார்த்துக்கலாம். இப்ப என்ன பிரச்சனை? இப்ப என்ன தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து ஷிகா வந்து நிவியோட ஹேண்ட்ஸ ஹோல்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரா. ஐயோ! ஷிகா உங்களுக்கு புரியுதா? இப்ப தெரியறதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த விஷயம் மட்டும் எங்க அம்மா காதுக்கு போச்சுன்னா என்ன ஆகுறது? அப்படின்னு சொல்ல, ஐயோ! என்னோட மதர் இன் லா வேற என்ன அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றாங்க நிவி அப்படின்னு இந்த மாரி சொல்லிட்டு வந்து அவரா அப்படியே வந்துட்டு நிவியோட கை விட்டுட்டு திரும்பி நின்னுட்டு இருக்காங்களா. நிவிக்கு ஒரு சைடு சிரிப்பே வந்துருது. நம்ம வந்துட்டு ஆரம் வந்துட்டு இத பார்த்துட்டு, "ஐயோ! நிவி சத்தியமா சொல்றேன். உங்க அம்மா, அப்பா மட்டும் ஓகே சொன்னாங்கன்னு வச்சுக்கோவேன், எங்க கேங்ல ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்றது எங்க ஹயாங்கா மட்டும் தான் இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு. எனக்கும் ஆசை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. என்ன பண்றது? எல்லாமே அமையணும்ல." அப்படின்ற மாரி சொல்ல, "எல்லாம் அமையணும்லாம் இல்ல. உங்க அம்மா, அப்பா அமைஞ்சா போதும்." ஐயோ! என் அம்மா, அப்பாலாம் நான்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு நெனச்சேன். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட்டா ஓகேன்னு சொன்னாங்க நிவி. ஆனா ஏன் நிவி உங்க அம்மா, அப்பா இப்படி இருக்காங்க? நீ பேசி கன்வின்ஸ் பண்ணலாம்ல." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம வந்து நிவி தான் அப்படியே கைய கட்டிட்டு மொறச்சிட்டு இருக்காங்க ஷிகாவ. நான் பேசலன்னு பார்த்தீங்களா? நான் எவ்ளோ பேசினேன் தெரியுமா? எவ்ளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன் தெரியுமா? ஒரே விஷயம். ஆக்டர் கல்யாணம் பண்ணாலே இந்த நிலைமையில இருக்கு. இதுல அவ்ளோ பெரிய வந்து செலிபிரிட்டி. நீயும் ஒரு செலிபிரிட்டி. எப்படி இருக்கும்? லட்சணம் கேவலமா இருக்கும். இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத டிவோர்ஸ்ல தான் போய் முடியும். நீ என்னையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏய்! உங்க அம்மா, அப்பா கன்வின்ஸ் ஆறாங்கன்னு சொல்லிட்டு, நீ எல்லாம் கன்வின்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, நீ கன்வின்ஸ் ஆயிறாதம்மா. தெய்வமே ப்ளீஸ் அப்படின்னு மாரி சொல்லட்டும். நம்ம வந்து ஷிகாவா வந்துட்டு நிவி கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா வந்துட்டு நம்ம வந்து யுவனா வந்து என்னாச்சு? நிவி வேகமா போனாங்களே! அப்டின்ற மாரி சொல்லிட்டு யாரையும் கூட்டு வேற போனாங்க. ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து யுவனா வந்துட்டு அப்டியே அந்த எப்டி சொல்றது? உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு நிவி அப்டின்ற மாரி சொல்லிட்டு வந்து கூப்பிட, நிவியுமே திரும்பி பார்த்துட்டு, யுவனா அப்டின்ற மாரி பார்க்குறாங்க. எல்லாம் ஓகே தானே! ஏதாவது ப்ராப்ளமா? அப்டின்னு சொல்லிட்டு அப்பதான் நோட் பண்ணாங்க. பக்கம் ஆப்போசிட்ல வந்து ஷுகா நின்னுட்டு இருக்காங்க. ஷுகா பக்கத்துல வந்துட்டு நம்ம ஆரம் வந்து சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்காரா. ஸோ அது வந்து பார்த்துட்டு, "ஆரம், ஷிகா நீங்க இங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, நான் வந்து ஆரம் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, "நீங்க நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னீங்க. பார்த்தீங்களா நான் இன்னைக்கே வந்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் மைண்ட்ல சொல்றாரு. ஆனா வெளியலாம் சொல்லல. அவரு எப்படி சொல்வாரு அதெல்லாம் சொல்லல. ஸோ மைண்ட் வாய்ஸ்ல நெனச்சிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து யுவனா தான் "எல்லாம் ஓகே தானே நிவி?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு மறுபடியும் நிவி கிட்ட கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு நிவியுமே வந்து "ஓகே தான் நெனைக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு மறுபடியுமே வந்துட்டு யுவனா வந்து கேட்க, "பிரச்சனை தான். எல்லாதோ என் மாமியார் தான் பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு ஷிகாவா யுவனா பக்கத்துல போய் நின்னுட்டு யுவனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களா. யுவனாக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன சொல்றீங்க ஷிகா? எனக்கு புரியல" அப்படின்ற மாரி சொல்ல, "மாமியாரா?" அப்படின்ற மாரி சொல்ல, "அதான் அதான் என்னோட ஆளோட அம்மா. எனக்கு சத்தியமா சொல்லேன் 2 பேரும் அவ்ளோ லவ் பண்றோம். அவங்க அம்மா அப்பா என்னன்னா கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்றாங்க" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏன் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? இதுல ஏன் அவங்க நோ சொல்றாங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து
இவன் வந்து கேட்க, அத அத அதுதான் நான் சொல்றேன். ஆனா எங்க அப்பா, அம்மா என்னன்னா 2 ஃபேமிலியோட சம்மதத்தோட தான் நடக்கணும்னு எங்க அப்பாவும் ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்காங்க. இவங்க நான் கல்யாணமே பண்ணி தர மாட்டேன்னு நின்னுட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? நீயே ஐடியா குடு அப்டின்ற மாரி சொல்ல, நான் வேணா எங்க அம்மா விட்டு பேச சொல்லட்டா? அப்டின்ற மாரி சொல்லிட்டு இவனும் ஒரு மாரி இன்னசென்ட்டா கேட்டுட்டு இருக்காங்களா? இத வந்து கேட்டோனே நிவிக்கு ஒரு மாரி ஆயிடுது. என்ன? உங்க அம்மா அப்பா விட்டு எங்க அம்மா அப்பா கிட்ட பேச போறீங்களா? அப்டின்னு கேட்க, ஆமா உங்க அம்மாவும் என் அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல. அப்ப பேசினாலாம் சரியாயிடும். அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு ஷிகா தலையில இடியே விழுந்துருச்சு. ஏன்னா, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? உங்க அம்மாவும், நிவியோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸு. அப்படித்தானே? அப்படின்ற மாரி கேட்க, ஆ ஆமா. அவங்க ஏதோ ஒரு ஷூட்டிங்ல மீட் பண்ணியிருப்பாங்க போல. அப்போதிலருந்து அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆ எப்படி சொல்றது? ஒரு 7 இயர்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்ல, அவ்வளோதான். நாம வந்து ஷிக்கானால எதுவுமே பேச முடியல. சுத்தம். ஆன்லைன்ல வர நியூஸ வச்சே என் மாமியார் அந்த ஆட்டம் ஆடும். இதுல உங்க அம்மா என் பிள்ளை வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லுச்சுன்னா, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. என் வாழ்க்கை கல்யாணம்னு ஒண்ணு நடக்கவே நடக்காது போல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரா தலையில கை வச்சுட்டு, ஐயோ! இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்ற மாரி நின்னுட்டுருக்காங்க. நம்ம வந்து ஆரம்பிக்கா இதுக்கு நான் என்ன எக்ஸ்போஸ் பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? என்ன ரியாக்ட் பண்ணணும்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு நின்னுட்டுருக்காங்க. நம்ம வந்து நிவேதா யுவனா கிட்ட போயிட்டு, "யுவனா ஆர் யூ சீரியஸ்? உண்மையாவே என் அப்பா அம்மாவும், உன் அப்பா அம்மாவும் பேசிட்டு இருக்காங்களா என்ன?" அப்படின்னு மாரி கேட்க, "ஏன் நிவி உனக்கு தெரியாதா? லாஸ்ட் டைம் கூட நான் உன் வீட்டுக்கு வந்தேனே!" அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ம யுவனா வந்து கேஷுவலா சொல்லிட்டு இருக்காங்களா? இது கேட்டோனே ஐயோ! நிவிக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடுது. "எப்போ வந்தீங்க? என்கிட்ட எங்க அம்மா சொல்லவே இல்லையே!" அப்படின்ற மாரி கேட்கா. இல்ல ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் மைண்ட் கொஞ்சம் வந்து அப்செட்டா இருந்துச்சா, அப்போ அம்மா வந்துட்டு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. "உன்ன நான் பார்க்கல. நீ ஏதோ ஷூட் போயிருந்தன்னு சொன்னாங்க." அப்படின்னு மாரி வந்துட்டு நம்ம வந்து யுவனா சொல்றாங்களா, அத கேட்டோனே வந்துட்டு அவ்வளோதான். இந்த செய்தி வந்துட்டு நிவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நிவியா ஷிகாவ பார்க்குறாங்க, ஷிகா நிவிய பார்க்குறாங்க. 2 பேரும் கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காதாடி! அப்படின்ற மாரி அவரோட ரியாக்ஷன் இருக்கு. நம்ம வந்து நிவிக்கு எனக்கும் தெரியல ஷிகா அப்படின்ற மாரி சொல்லிட்டு நின்னுட்டுருக்காங்க. நம்ம வேகமா யுவனா கிட்ட போயிட்டு, ஏன் யுவனா நீங்க டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அங்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அங்க போனதுக்கப்புறம் யுவனோட அம்மா உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா என்ன? அப்படின்ற மாரி சொல்லிட்டு லாஜிக்கா கொஸ்டின் கேட்குறாரு. இது கேட்டதுக்கப்புறம் ஷிகாவுமே வந்துட்டு, ஆமால்ல என்ன ஏதாவது கேட்டாங்களா? அப்படின்னு கேட்க, அவங்க எதுவும் கேட்கல. நானும் அவங்க கிட்ட எதுவுமே பேசல. நான் ஜஸ்ட் வந்துட்டு அமைதியா சைலன்ட்டா உட்காந்துட்டு இருந்தேன். அவ்வளோதான் அப்படின்ற மாரி சொல்ல, ஐய்யய்யோ! ஐயோ! போச்சு. நீ ஏதாவது சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் அத மட்டும் தான் இமேஜின் பண்ணியிருப்பாங்க. இப்ப நீ சைலன்ட்டா இருந்தன்னா அவங்க இமேஜின்ல என்னென்னமோ யோசிச்சிருப்பாங்களே! ஐயோ! அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சிக்காம மனசே இல்ல அவருக்கு. பக்கத்துல ஒரு சேர் இருக்கும். அதுலயே உட்காந்துறாரு. "என்ன ஆச்சு? ஏன் நீங்க 2 எல்லாரும் இப்படி ரியாக்ட் பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? நீங்க எல்லாம் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமான்னு?" சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு அ ஆரம் தான். "யுனா அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றாங்களா. ஷேர் பண்ணிட்டு, "ஓ! அதான் பிரச்சனையா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுக்கு அப்பதான் புரியுது. ம். "சித்துல" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்ல தயங்குறாரு. ஸோ வந்து "என்ன சொல்லுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவனும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. "இதில நீங்க வேற டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல, பார்த்தியா? அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுமே டிவோர்ஸ்ல தானே வந்து நிக்கிறாங்க. இதில நீ மட்டும் எப்படி இருக்க முடியும்னு?" சொல்லி கேட்குறாங்க. இத கேட்டோனே இவனுக்கு சிரிப்பே வந்துடுது. சிரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு கோவம் வரல, அழுக வரல, அப்செட் ஆகல, எதுவுமே பண்ணல. ஆனா சிரிச்சிடுறாங்க. நம்ம ஆரம்பிக்க ஷாக் என்ன அப்படின்ற மாரி சொல்லிட்டு இந்த சிரிச்சுக்கவுமே அதே ரியாக்ட்ல தான் பார்க்குறாங்க. நம்ம நிவியுமே ஒரு மாரி கஷ்டமா, ஐயோ! இத போய் சொல்ட்டாரே ஆரம் அப்படின்னு மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பிகாஸ் வந்து யூனாக்கு ஹர்ட் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால ஆனா சிரிச்சுட்டு இருக்காங்க யூனா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3 பேருமே வந்துட்டு, "என்ன யூனா சிரிக்கிறீங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பின்ன சிரிக்காம என்ன பண்றது? என் லைஃப் மாரி உன் லைஃப்பும் இருக்கும்னு அர்த்தம் இல்லையே. நான் லவ் பண்ணேன். அவன் என்ன லவ் பண்ணல. அதனால எங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு. பட் நீங்க 2 பேரும் தான் இவ்ளோ லவ் பண்ணிட்டு இருக்கீங்களே. இதில டிவோர்ஸ் ஆறதுக்கு என்ன இருக்கு? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களா சிரிக்கிறாங்க. சாரி உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுனா அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஆரம் வந்து சாரி கேட்குறாரு. இங்க பாருங்க ஆரம், இதில சாரி கேட்கறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. என் முகத்துக்கு பின்னாடி நெறைய பேர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ நோ வொரீஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. சரி கவலைப்படாத யுனா. இவனும் வந்து நிவிய பார்த்து, "கவலைப்படாத நிவி, எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பா பாரு உன்னோட வெட்டிங் வந்து செம்ம கிராண்டா நடக்க போது. நான் கண்டிப்பா உன்னோட வெட்டிங்க்கு வருவேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்றாங்க. நம்ம நிவியுமே வந்துட்டு, "தேங்க் யூ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. நம்ம வந்துட்டு, "ஷிகோமி கரெக்ட்டு. நீயும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே என்னோட வெட்டிங்ல கலந்துப்ப. இல்ல ஆரம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஆரவ பார்த்து ஒரு மாரி லந்தா கேட்டுட்டு இருக்காரு. ஆரம் வந்து, "ஆ ட்ரை பண்றேன் ஹயாங்" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம இவனுக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன ட்ரை பண்ற?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம வந்து
நிவிதா, "ஆ அது ஒண்ணும் இல்ல நமக்கு ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சுல்ல, வாங்க நம்ம ஷூட்டிங் போலாம்" அப்படின்னு மாரி சொல்லிட்டு வந்துட்டு வெளிய கூட்டு போறாங்க. நம்ம வந்துட்டு சிகாவும் வந்துட்டு ஆரமும் தான் வந்துட்டு அப்படியே ஷோல்டர்ல கை போட்டு, "ஆ எனிவேஸ்டா இப்போனாச்சும் வந்துட்டு உன் ஆள் மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுதே. இப்போ பிரச்சனை அவன் வந்து இப்படிலாம் பண்றான்லாம் கிடையாது. அவ லவ் பண்ணா. அந்த விஷயத்துலேருந்து நீ மட்டும் அவள வெளிய கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோவேன், அவளே ஆட்டோமேட்டிக்கா ஓகே ஆயிருவாடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம ஷிகா வந்து ஆரமுக்கு அட்வைஸ் குடுத்துட்டு இருக்காரா. ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாரி சொல்ல, டேய் ட்ரை பண்றேன்னு மட்டும் சொல்லாதடா. இப்ப வேற உன் ஆளோட அப்பா அம்மாவும், என் ஆளோட அப்பா அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாய்ங்க. அதனால சொல்றேன், இவ ஓகே ஆனா அவங்க அப்பா அம்மா ஓகே ஆயிருவாங்க. அவங்க அப்பா அம்மா ஓகே ஆனா நிவியோட அப்பா அம்மா ஓகே ஆயிருவாங்க. ஸோ மொத்தத்துல நம்ம 4 பேரோட பிரச்சனையும் ஒரே ஷாட்ல காலியாயிரும்டா. அதனால சொல்றேன், ட்ரை பண்றேன்னு மட்டும் சொல்லாத. நீ கண்டிப்பா, கண்டிப்பா வின் பண்ணணும்டா. கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படின்னு மாரி சொல்லிட்டா. அவரா வந்துட்டு நம்ம வந்து ஷிகா வந்து நம்ம ஆரம்க்கு வந்து அப்படியே மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் குடுத்துட்டுருக்காரு. ஓகே காய்ஸ் இந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த பாட்டு உங்களுக்கு என்ன சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் யூர் வாட்சிங்.